இந்த நல்ல நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் इस अच्छे दिन में भी ध्यान के लिए लिया गया वचन 1 தீமோத்தேயு पहला तीमुथियुस முதலாவது அதிகாரம் पहला अध्याय அந்த 18வது வசனம் வாசிங்க. 18 वचन। குமாரனாகிய தீமோத்தேயுவே, हे पुत्र तीमुथियुस, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே उन भविष्यवाणी के अनुसार जो पहले तेरे विषय में की गई थी, நீ अவைகளை मुन्निட்டு उनके अनुसार நல்ல போராட்டம் பண்ணும்படி अच्छे लड़ाई को लड़ते रहे। இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். और ये विषय आज्ञा तुझे सौंपता हूँ, நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. और तू विश्वास और अच्छे विवेक में थामे रहे। இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு इस अच्छे विवेक को कुछ लोग दूर करने के कारण விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். कितनों का विश्वास रूपी जहाज डूब गया। அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित पौलुस தீமோத்தேயுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, तीमुथियुस को एक सलाह देता है। தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, तीमुथियुस को देखकर पौलुस ये कहता है, தீமோத்தேயு என்னுடைய உத்தம குமாரன் என்று சொல்லுகிறார். ये तीमुथियुस मेरा पुत्र है। தீமோத்தேயு கிறிஸ்துவுக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றெடுத்த ஒரு குமாரன். मसीह के अंदर पौलुस ने कमाया हुआ एक पुत्र था तीमुथियुस। பவுலினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு குமாரன் தீமோத்தேயு. पौलुस के द्वारा उद्धार पाया हुआ पुत्र था तीमुथियुस। அந்த தீமோத்தேயு பவுலுக்கு உத்தம குமாரனாய் இருக்கிறார். ये तीमुथियुस पौलुस के लिए एक खराब पुत्र था। ஆனா நாட்கள் கடந்து செல்லும் போது लेकिन दिन गुजरते गुजरते இந்த தீமோத்தேயு பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். अभी ये पौलुस और तीमुथियुस दोनों मिलकर सेवा करने लगे। அவருடைய கரத்தின் கீழே தீமோத்தேயு ஊழியக்காரனாய் வந்த போதும் उनके हाथ के नीचे चाहे तीमुथियुस से सेवक के रूप में आया, இந்த பவுல் தீமோத்தேயுவை ஒரு குமாரனாகவே பாவித்து நடத்துகிறார். लेकिन हमेशा पौलुस उसे एक पुत्र के समान ही पालता था। அப்போ தீமோத்தேயுவை பவுல் உத்தம குமாரன் என்று சரீர பிரகாரமாய் தான் பெற்றெடுக்காவிட்டாலு शारीरिक तौर से चाहे तीमुथियुस को उन्होंने पैदा नहीं किया, ஆவிக்குரிய பிரகாரமாக அவனை குமாரனாகவே ஏற்றுக்கொண்டு फिर भी आत्मिक तौर पे उसे अपने पुत्र अपनाकर குமாரனாகவே புத்தி சொல்லி வளர்க்கிறார். उसे एक पुत्र के समान सलाह देकर बढ़ा रहा है। ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், एक बात को समझना है, நமக்கு யாராயிலும் புத்தி சொல்வார்களேயானால் अगर किसी ने हमें सलाह दिया, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம கெட்டு போவதற்காக அல்ல, हम बिगड़ने के लिए नहीं, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக புத்தி சொல்லுகிறார்கள். बल्कि हम अच्छे जीना है इसलिए सलाह देते हैं। ஆனபடினால் இதை அறிந்த தீமோத்தேயு ये जाना हुआ तीमुथियुस பவுலின் வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். पौलुस के शब्द को वैसे ही मान लिया। தாவீது சொல்லும்போது, दाऊद कहता है, பரிசுத்தவான்கள் என்னை கடிந்து கொண்டு என் தலையை கொட்டட்டு, जब संत लोग मुझे डांट कर मारेंगे, அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கு, वो मेरे सिर के लिए तेल के समान है, நான் அதை ஒரு நாள் அள்ளல் தட்ட மாட்டேன். मैं उसे कभी टुकराऊंगा नहीं। அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலேயா இருந்தாலும் चाहे पुराना नियम हो, புதிய ஏற்பாட்டு காலமா இருந்தாலும் चाहे नया नियम हो, எல்லாரும் பெரியவங்களுடைய ஆலோசனை விரும்புகிறார்கள். सब लोग बड़ों का सलाह चाहते हैं। அதனால தான் சாலமோன் சொன்னார், इसलिए सुलेमान ने कहा, முதியவர்களுக்கு முன்பாக நீ எழுந்திரு, बड़ों के सामने उठ जा, முதியவர்களை கனம் பண்ணு. बुजुर्गों का मर्यादा दे। லேவியராகமத்திலே கர்த்தர் அதை தான் சொன்னார், लेवीय व्यवस्था में भी यही कहा गया है, முதியவர்களை கனம் பண்ணு, बुजुर्गों का मर्यादा कर, முதியவர்களுக்கு முன்பாக நீ எழுந்திரு. बुजुर्गों के सामने खड़े हो जाओ। வயது முதிர்ந்தவளை நீ கனம் பண்ணுவாயானால் अगर उम्र से जो बड़े उनको हम आदर करेंगे, அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. वो हमारे लिए आशीर्वाद होगा। அப்ப வயது முதிர்ந்தவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். उम्र से बड़े वाले लोगों को मर्यादा देना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन हम कैसे हैं? ஜானி लीवर ஒரு நாள் உல்லாஸ் நகர் பக்கத்துல ஊழியத்துக்கு வந்திருந்தார். उल्लासनगर के विभाग में एक बार जॉनी लीवर आए थे। அவர் நற்செய்தி கூட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. शुभ संदेश का एक मीटिंग रखा था। அப்பொழுது அவர் உதாரணத்துக்காக ஒரு கதை சொன்னார். उन्होंने
उदाहरण के लिए कहानी बताए। பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். बच्चों को हम जन्म देकर बढ़ाते हैं, அந்த பிள்ளைகளை எவ்வளவு ஆசையாய் பாசமாய் அன்பு கூர்ந்து வளர்க்கிறோம். उनके ऊपर कितना प्यार के साथ इच्छा के साथ बढ़ाते हैं। அந்த பிள்ளை वो बच्चा தன் கையில ஒரு ரிமோட்டை எடுத்துக்கொண்டு, उसके हाथ में एक रिमोट रखकर, அம்மா இது என்னது? माँ ये क्या है? ரிமோட். रिमोट है। கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப வருது. फिर 5 मिनट के बाद वो बच्चा आएगा, அம்மா இது என்னது? माँ ये क्या है? ரிமோட். रिमोट है। 5 நிமிஷம் கழிச்சு வருது. हर एक 5 मिनट के बाद वही सवाल पूछता है। 10 நேரம் கேட்டாலும் चाहे 10 बार भी पूछे, தாய்க்கு கோபம் வருவதே இல்ல. माँ को कभी गुस्सा नहीं आता है, பிள்ளை சின்னதா இருக்கிறது. क्योंकि बच्चा छोटा है। அதுபடினால எந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காமல் इसलिए कोई भी गुस्सा के लिए जगह न देते हुए அந்த பிள்ளை எத்தனை நேரம் கேட்டாலும் वो बच्चा कितने बार भी सवाल उठाए, அதற்கு பொறுமையாய் சொல்லி கொடுக்கிறார்கள். उसको धीरज से वो जवाब देती है। ஆனா அதே பிள்ளை வளர்ந்து लेकिन वही बच्चा जब बढ़ जाता है, அவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது जब वो बड़ा हो जाता है பெற்றோர்கள் முதியவர்களாய் மாறி விடுகிறார்கள். और पालक लोग बुजुर्ग होते हैं, அவர்களால் எழுந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்க முடியவில்லை. वो उठकर एक गिलास पानी भी नहीं पी पाते हैं। அப்ப பிள்ளைகளை அழைத்து, तब बच्चों को बुलाकर, அம்மா குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மோந்துட்டா. बेटी एक गिलास पानी पिला दे। அப்போ பேரனை பார்த்து எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டா. पोता को देकर एक गिलास पानी पिला दे। இப்படி சொல்லக்கூடிய வயது நிறைவு வரும்போது जब उनका ऐसे उम्र में वो आ जाते हैं, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வயதில் குறைந்தவர்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, चाहे बड़े हो या बुजुर्ग हो, அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, वो एक बात कहते हैं, இந்த கிழடுக்கு வேற வேலை இல்ல, ये बूढ़ी को कुछ काम नहीं, போய் மோந்து குடி. आप ही पी लो। இந்த வார்த்தை இவர்கள் கேட்கும் போது ये शब्द जब वो बच्चे सुनते हैं, அவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படுகிறது. उनका हृदय बहुत दुख होता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்நாட்கள்ல பூமியிலே प्रभु के बच्चे संसार में जितना जीवन प्रभु ने रखा है, உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகி இருக்கும்படிக்கு आपकी आयु के दिन बढ़ा रहना है तो உங்கள் தகப்பனையும் தாயையும் நீங்கள் கனம் பண்ண வேண்டும். आपके माता पिता का आदर कीजिए। உங்கள் தாயின் தகப்பனை நீங்கள் கனம் பண்ணும் போது आपके माता पिता का जब आदर करोगे, பூமியிலே உங்கள் ஆயுசு நாட்கள் கூடி இருக்கு. इस पृथ्वी में आपकी आयु के दिन बड़ी होगी। இந்த தீமோத்தேயு ये तीमुथियुस, பவுல் என்ன சொன்னாலும் पौलुस जो कहता था, அந்த ஆலோசனை கேட்டு நடக்கிற ஒரு மனுஷனா वो இருந்தார். सलाह सुनकर मानकर चलने वाला व्यक्ति था। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है, உனக்கு ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசனம் முன்குறிக்கப்பட்டிருந்தது. तेरे विषय में पहले से एक भविष्यवाणी हुई है। உனக்கு முன்கூட்டியே ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை இருந்தது. तेरे विषय में पहले से एक भविष्यवाणी की गई शब्द है। அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் अगर वो भविष्यवाणी तेरे जीवन में पूरा होना है, நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. तो विश्वास और अच्छे विवेक को थामे रहे। அப்படிதான் சொல்லி கொடுக்கிறார். यहाँ पर ऐसे सिखाया जा रहा है। உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனத்தை முன்னிட்டு उन भविष्यवाणी के अनुसार जो पहले तेरे विषय में की गई थी, நல்ல போராட்டம் பண்ணும்படி तो उनके अनुसार अच्छी लड़ाई को लड़ते रहे நீ விசுவாசமும் நல்மனசாட்சி உடையவனாயிரு. और विश्वास और अच्छे विवेक को थामे रहे। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை தருகிறார். आज प्रभु हर एक के जीवन में कई सारे आशीर्वाद वचनों को देता है। வாக்குத்தத்தங்களை பெறும்போது சந்தோஷமாய் இருக்கிறது. जब वो प्रतिज्ञा वचन पाते तो आनंद होता है, ஆனா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதில்லை. लेकिन वो प्रतिज्ञा पूरा नहीं होता। வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு उस प्रतिज्ञा वचन पूरा होने ஆண்டுடைய பிள்ளைகள் விசுவாசமும் நல்மனசாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். हमारे अंदर विश्वास और अच्छे विवेक को थामे रखना है। அதே தீமோத்தேயுவிடத்தை சொல்லுகிறார், वही तीमुथियुस से ये कहते हैं, இன்றைக்கு அநேகர் தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி आज कई लोग अपने विश्वास से डगमगाकर நல்மனசாட்சியை கெடுத்து போடுகிறார்கள். अच्छे विवेक को दूर कर दिए। ஆனபடினால விசுவாசமாகிய விசுவாச கப்பலாகிய ஜீவியம் கெட்டு போகிறது. इसके कारण विश्वास रूपी जहाज डूब गया है। இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு इस अच्छे विवेक को कई लोग टुकरा कर விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். विश्वास रूपी जहाज डूब गया है। புத்தி சொல்றாரு, बुद्धि देता है। உனக்கு கத்த வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். तेरे को प्रभु ने भविष्यवाणी की है। தீர்க்க தரிசனமாய் உன் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய காரியங்களை முன்கூட்டி தெரியப்படுத்தி இருக்கிறார். भविष्यवाणी के रूप में प्रभु ने आने वाले बातों को पहले से प्रकट कराया है। அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் பொருட்டு अगर वो प्रतिज्ञा वचन पूरा होना है तो நீ நல்ல போராட்டம் போராடி तुझे अच्छा कुश्ती लड़ना है। விசுவாசமுடையவனாய் இருந்து तुझे विश्वास को थामे रखना है। நல்மனசாட்சி உடையவனாய் இரு. अच्छे विवेक को थामे रख। இமேனையும் அலெக்சாந்தரும்
और उसके बीच में ரெண்டு பேர் போட்டிருக்கு, இமெனே அலெக்சாந்தர். हाँ हुमनियस और सिकंदर, இவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். वो लोग उस प्रकार के लोग थे. அவர்கள் நல்மனசாட்சியை கெடுத்து போட்டார்கள். उन्होंने अपने अच्छे विवेक को टुकरा दिया. நல்மனசாட்சியை கெடுத்து போட்டார்கள். अच्छे विवेक को टुकरा दिया. அவர்களை போல நீ இருக்காத. उनकी तरह तू मत बन जा. நீ நல்ல போராட்டம் போராடு. अच्छा कुश्ती लड़. விசுவாசமுடையவனாயிரு. विश्वास को थामे रख. நல்ல மனசாட்சியுடையவனாயிரு. अच्छे विवेक को थामे रख. இந்த மூணு காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது, तीन गुण जब एक मनुष्य के अंदर होगा, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில वो मनुष्य के जीवन में சில ஊழியர்களை கத்தர் வேறு பிரிக்கிறார். प्रभु वहाँ से कुछ सेवकों को अलग करता है. அப்ப ஊழியத்துக்கு கத்தர் வேறு பிரிப்பதற்கு முன்பாக सेवक के रीति में जब अलग करने से पहले கத்தர் சில வாக்குத்தத்தங்களை தருகிறார். प्रभु कुछ प्रतिज्ञाओं को देता है. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்று கத்தர் வாக்குத்தத்தங்களை தருகிறார். हमारे व्यक्तिगत जीवन के लिए प्रतिज्ञा देता है. நம்மை கொண்டு கத்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஊழியத்துக்கு என்று கத்தர் வாக்குத்தத்தம் தருகிறார். हमारे जरिए प्रभु क्या सेवा पूरा करना चाहता है उसके लिए प्रतिज्ञा देता है. அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு उस प्रतिज्ञा को थामे रखकर, அந்த வாக்குத்தத்தத்தின் மீது விசுவாசம் வைத்து उस प्रतिज्ञा पर विश्वास रखकर நல்ல போராட்டம் போராடும்படியாய் ஊழியத்திலே கடந்து வருகிறார்கள். अच्छे कुश्ती लड़ने के लिए सेवा में आते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இது உண்மையான தேவனுடைய அழைப்பு பெற்றவர்கள். ये सच में प्रभु की बुलाहट पाया हुआ लोग हैं. ஆனா இன்றைக்கு अनेகர் ஊழியத்துக்கு வருகிறார்கள். आज कई लोग सेवा में आते हैं. இப்போ ஊழியத்துக்கு போனா 12ஆம் கிளாஸ் படிக்கணும். अभी सेवा में जाने तो 12वीं होना है. 12ஆம் கிளாஸ் படித்து அந்த சர்டிபிகேட்டை கொண்டு கொடுத்தாதான் உள்ள எடுப்பாங்க. 12वीं समाप्त करने के बाद सर्टिफिकेट देंगे तो सेवा में लेंगे. அது ஒரு வருஷத்துக்கு 60,000 65,000 ஃபீஸ் வாங்குறாங்க. और वहाँ भी 60-65,000 फीस भी लेते हैं. அவ்வளவு ஃபீஸ் கொடுத்து படிச்சாலும் उतना फीस देकर पढ़ने के बावजूद அது மண்டையில ஏறாது. वो घुसता भी नहीं. தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, இது ஒரு பாரம்பரியமான அனுபவம். ये एक रीति रिवाज हो गया है. கன்னியாகுமரியை பொறுத்த அளவுல कन्याकुमारी के हिसाब से அநேக பிள்ளைகள் 12 முடித்த உடனே பைபிள் காலேஜ் அனுப்பிடுறாங்க. अधिक तौर बच्चों को 12वीं होते ही बाइबल कॉलेज भेज देते हैं. திருநெல்வேலி சைடு பார்க்கும்போது तिरुनेलवेली की ओर देखेंगे तो பிள்ளைகளை, பெண் பிள்ளைகள் लड़कियों को 12 படித்தா போதும் தையல் கிளாஸ் படிக்க வைக்கிறாங்க. 12वीं होते ही तुरंत सिलाई सिखा देते हैं. இப்ப காலமெல்லாம் மாறி போயிடுச்சு. अभी जमाना बदल गया है. ஆரம்ப நாட்கள் அப்படித்தான் இருந்தது. शुरुआत में वैसे ही हो रहा था. ஆண்டுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, தேவனுடைய பிள்ளைகள் சிலர் பொருத்தனை பண்ணுகிறார்கள். कुछ लोग मन्नतें मांगते हैं. இந்த பிள்ளை பிறந்தால் உமைக்கென்று கொடுப்பேன். ये बच्चा जब पैदा होगा तो आपके लिए मैं दूंगा. பொருத்தனால் ஊழியத்துக்கு வருகிறவர்கள், मन्नत से भी सेवा में आते हैं. படித்து முடித்து விட்டு பைபிள் காலேஜ் படித்து விட்டு ஊழியத்துக்கு வருகிறவர்கள், पढ़ाई लिखाई खत्म करके बाइबल कॉलेज खत्म करके सेवा में आते हैं. இவர்களுடைய ஊழியத்தை பார்க்கிலும் इनके सेवा से बढ़कर தேவன் ஒரு மனுஷனை முன்குறித்து प्रभु एक मनुष्य को नियुक्त कर அவனுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்து, उसे प्रभु कुछ प्रतिज्ञाएं देकर, அவனுக்கு சில தரிசனங்களை கொடுத்து, उसे कुछ दर्शनों को देकर, அவனுடைய வாழ்க்கையிலே பின்னாட்கள் நடக்கக்கூடிய மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தி आने वाले दिनों में महिमा भरे बातों को प्रभु प्रकट कराकर, அந்த வசனத்தை அந்த மனுஷன் உறுதியாய் பிடித்துக் கொண்டால், वचन को यदि वो व्यक्ति पकड़ लेगा, அப்படிப்பட்ட மனுஷர்கள் கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். वो इस प्रकार के मनुष्य जब सेवा करते हैं उनको प्रभु उन्नति में लाता है. ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஊழியர்கள். मसीह में हम सब लोग सेवक हैं. நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்கன்னு சொன்னா மேல நிக்கிறவங்க தான் ஊழியக்காரர்கள் அல்ல. सिर्फ आगे खड़े रहने वाले ही सेवक नहीं होते. கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், आप छुड़ाए गए हुए लोग हैं. கர்த்தர் உங்களை ஆசாரியர்களாக்கி வைத்திருக்கிறார். प्रभु ने आपको याजक के रूप में बनाया है. ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் परमेश्वर के लहू के द्वारा मोल गए आप सब लोग. நாம் ஆசாரியர்களும் லேவியர்களுமாய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். हमें परमेश्वर ने याजक और लेवियों के द्वारा चुना गया है. அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை आज कईयों के जीवन கிறிஸ்துவை விட்டு விலகி मसीह से बिछड़कर அவருடைய மனசு மாம்சம் விரும்புவது போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். अपनी मनमानी के अनुसार जीते हैं. தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். परमेश्वर के बच्चे, प्रभु ने दिया प्रतिज्ञा आपके जीवन में पूरा होना है. நாம் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்பதற்காக स्वर्ग राज्य प्रवेश करना है कर இந்த வேதத்தை வாசித்து ஜெபித்து அந்த காரியங்களுக்காக முன்னோக்கி ஓடுகிறோம். इस पवित्र शास्त्र पढ़ते प्रार्थना करके आगे बढ़ते हैं. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஓட்டத்தை
மறந்து इस प्रकार की दौड़ को हम भूलकर, நல்ல போராட்டத்தை ஓட மறந்து अच्छे कुश्ती लड़ना भूलकर, விசுவாசத்தை இழந்து विश्वास को खोकर, நல்ல மனசாட்சியை இழந்து अच्छे विवेक को भी खोकर, தங்கள் கப்பலாகிய தங்கள் விசுவாச கப்பலாகிய வாழ்க்கையை अपनी विश्वास रूपी जहाज को இன்னைக்கு अनेகர் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். आज कई लोग बिगाड़ रहे हैं। ஆனபடினால் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற மக்களோடு इसलिए जो अपने जीवन को बिगाड़ रहे उन लोगों से தேவ பிள்ளைகள் நாம் ஐக்கிய வைக்க கூடாது. उनके साथ संगति नहीं रखना है। எவர்கள் கர்த்தர் தங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் जो लोग प्रभु दिए हुए प्रतिज्ञा को पूरा करने के लिए நல்ல போராட்டம் போராடுகிறார்களோ अच्छे कुश्ती लड़ते हैं, தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை சார்ந்து கொள்ள வேண்டும். उन्हीं के साथ जुड़े रहो। அவர்களோடு சேர்ந்து ஐக்கிய வைக்கும் போது उनके साथ जब तुम संगति रखोगे, தேவனுடைய பிள்ளைகள் தனி கட்டை எரியாது. एक अकेला लकड़ी नहीं जलता है, ஆனா ஐக்கியத்திலே ஆவிக்குரிய ஐக்கியத்திலே இருக்கும் போது लेकिन एक आत्मिक झुंड में जब हम जुड़ जाते हैं, அந்த ஐக்கியம் உங்களை அனல் படுத்து மூட்டு. वो झुंड तुम्हें और जलजलाहट बनाएगा, அந்த ஐக்கியம் உங்களை வளர செய்ய. वो झुंड तुम्हें और बढ़ने रखेगा। அப்ப புதிதாய் பிறந்த குழந்தை பால் உண்கிறது போல नया जन्म लिया बच्चा जैसे दूध पीता है, விசுவாச மக்கள் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்க வேண்டும். प्रतिदिन विश्वासी बच्चे में पवित्र शास्त्र पढ़ना है। ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்காத விசுவாசி அல்ல. प्रतिदिन जो बाइबल नहीं पढ़ता है वो विश्वासी कहलाने का लायक नहीं, அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசாரியர்களும் லேவியர்களும் ஆக்கி வைத்திருக்கிறார். क्योंकि प्रभु ने सबों को याजक और लेव्य बनाया है। உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேற आपके जीवन में दिया गया प्रतिज्ञा वचन पूरा होने, அல்லது பிதாவின் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி முடிய नहीं तो पिता की इच्छा पूरा होने, நீங்கள் நல்ல போராட்டம் போராடணும். आपको अच्छा कुश्ती लड़ना है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இங்க நிறைய குஸ்தி சண்டைகள் போடுறாங்க, आज कई सारे कुश्ती लड़ाई होती है, நிறைய யுத்தங்கள் பண்ணுகிறார்கள், कई सारे युद्ध होता है, சண்டைகள் போடுறாங்க. लड़ाई होती है। ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், कि प्रभु हमें देखकर ये कहता है, நீ மற்ற ஆயுதங்களை வைத்தல்ல, हथियारों को रखकर நீ नहीं, நல்ல போராட்டம் போராடு. अच्छा कुश्ती लड़, கிறிஸ்துவின் நிமித்தம் நல்ல போராட்டம் போராடு. मसीह के निमित्त अच्छा कुश्ती लड़। போராட்டம் என்று சொல்லும் போது लड़ाई करने पर தேவனுடைய பிள்ளைகள் சோதனையோடு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியம். यानी दुश्मन का सामना करना, சோதனை வரும்போது जब संकट आती है சோதனையோடு சேர்ந்து அழிந்து போகாமல் उस संकट में डूबना नहीं है, சோதனை எதிர்த்து நின்று बल्कि उसका सामना कर कर அதிலே நாம் ஜெயம் பெறும்போது उस पर हम जब जय पाएंगे, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். परमेश्वर हमारा साथ रहेंगे, கர்த்தர் நம்மோடு கூட प्रभु இருப்பார். हमारे साथ रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। நல்ல போராட்டம் போராடணும். अच्छा कुश्ती लड़ना है। அப்ப போராட்டம் சும்மா போராட முடியாது. लड़ाई ऐसे हम नहीं लड़ पाएंगे। ஒரு ஆள் நமக்கு எதிர்த்து வரும்போது अगर कोई इंसान हमारा विरोध उठता है, நாம நமக்கு விரோதமாய் பேசும்போது हमारे विरुद्ध जब बोलियां उठती है, நமக்கு விரோதமாய் கிரியை செய்யும் போது हमारे विरुद्ध जब क्रियाएं होती है, அப்பதான் போராட முடியும். तभी हम लड़ पाएंगे। எல்லாம் சமாதானமாய் இருக்கும்போது போராட வேண்டிய அவசியம் இல்லை. अगर सब शांति समाधान से रहेगा तो वहाँ लड़ाई की जरूरत नहीं। எல்லாம் சமாதானமாய் இருந்தது சாலமோனுக்கு. सब कुछ शांति के साथ था सुलेमान के पास, எந்த இடையூறும் இல்லை சாலமோனுக்கு. वहाँ पर कोई भी ठोकर नहीं थी, எந்த கஷ்டமும் இல்ல. वहाँ कोई तकलीफ नहीं था। தகப்பன் எல்லா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. पिताजी ने सब कुछ तैयार करके रख दिया था। வருத்தம் தெரியாத பிள்ளைகள் ஜெபிக்க மாட்டார்கள். जिसके अंदर कोई भी कमी नहीं रहता वो कभी प्रार्थना ही नहीं करेगा। வருத்தம் தெரியாத பிள்ளைகள் வேதம் வாசிக்க மாட்டார்கள். जो कम नहीं महसूस करेगा वो बाइबल नहीं पढ़ेगा। உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, कहावत है, அவங்களுக்கு முட்டுல பசி இருக்கு. उसको घुटने में भूख है। முட்டுல பசி இருக்கிறவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. जिसको घुटने में भूख है वो कभी तकलीफ नहीं उठाएगा। எதையும் அசால்ட்டா நினைப்பார்கள். सब तुच्छ जानेंगे। வயித்துல பசி இருந்தா अगर पेट में भूख होगा அவர்கள் கஷ்டப்பட்டு वो உழைக்கிறார்கள். परिश्रम करेगा। ஆனபடினால் தேவ பிள்ளைகள் इसलिए प्रभु के बच्चे வாழ்க்கையிலே நல்ல போராட்டம் போராட வேண்டும். हमारे जीवन में भी अच्छे कुश्ती को लड़ना है। நல்ல போராட்டம் போராடினால் अच्छे कुश्ती को अगर हम लड़ेंगे, அதை 2 தீமோத்தேயுல வாசித்தோம். वही हमने दूसरा तीमुथियुस में पढ़ा, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பாராக. प्रभु तेरी आत्मा के साथ रहे। கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார். प्रभु तेरी आत्मा के साथ रहे। இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் आज अभिषेक पाया प्रभु के बच्चे எத்தனை பேரோடு கூட தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். कितने लोग ये गवाह दे
कह सकते प्रभु मेरे साथ है, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். प्रभु मेरे साथ है। ஒரு நாள் கர்த்தரின் இதய கதவை தட்டினார். एक दिन प्रभु ने मेरे हृदय के द्वार को खटखटाया। விசுவாசத்தோடு என் இதய கதவை இயேசுவுக்கு திறந்தேன். विश्वास के साथ मैंने उस द्वार को खोल दिया। இயேசு அன்று எனக்குள்ள பிரவேசித்து उस दिन यीशु मेरे अंदर भीतर आकर என்னோடு போஜனம் பண்ணினார். मेरे साथ उन्होंने भोजन किया, நானும் அவரோடு போஜனம் मैं भी பண்ணினேன். उनके साथ भोजन किया। அந்த நாள் முதல் उस दिन से लेकर இது நாள் வரைக்கும் आज तक இயேசு என் கூட இருக்கிறார். यीशु मेरे साथ है। இந்த தைரியத்தோடு உண்மை உள்ள சாட்சி இருக்குமேயானால் ये धैर्य और सच्चा भरा गवाही होगा तो தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லு. हम हालेलुया बोलेंगे। हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு எல்லாம் இயேசு இருக்கிறார். अब सबके पास यीशु है, இயேசு இருக்கிறார். यीशु है। இயேசுக்குள்ள என்ன இருந்தது? यीशु के पास क्या था? இயேசுக்குள்ள அன்பு இருந்தது. यीशु के अंदर प्रेम था, இயேசுக்குள்ள மனதுருக்கம் இருந்தது. उनके अंदर दया था, இயேசுக்குள்ள தாழ்மை இருந்தது. नम्रता था, இன்னும் अनेक காரியங்களை நம்ம பார்க்கலாம். और कई सारे बातें यीशु के अंदर थी। முதல் காரியம் அன்புள்ளவர் இயேசு. सबसे पहला यीशु प्रेमी थे, இரண்டாவது இயேசு மனதுருக்கம் உள்ளவர். दूसरा यीशु दयावान थे, மூன்றாவது இயேசு தாழ்மை உள்ளவர். तीसरा यीशु नम्रता थे। இயேசு நமக்குள்ளே இருப்பாரானால் अगर वो यीशु हमारे अंदर है, நாம் ஒருவரோடு ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்கணும். हम एक दूसरे से प्रेम करेंगे। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது शास्त्र में लिखा है, அன்பு சகலத்தையும் தாங்கு. क्योंकि प्रेम सब कुछ सहता है, அன்பு சகலத்தையும் சகிக்கு. प्रेम सब कुछ सहता है, அன்பு ஒரு நாள் ஒழியாது. प्रेम कभी नहीं बदलता, அன்பு ஒரு நாள் ஒழியாது. प्रेम कभी नहीं बदलता। அவருடைய பிள்ளைகள் இயேசு நமக்குள் இருப்பாரானால் और यीशु हमारे अंदर होगा, நமக்குள்ளே அன்பு இருக்கு. हमारे अंदर प्रेम होगा, ஒருவரை ஒருவர் நேசிக்க மனம் இருக்கு. एक दूसरे से प्रेम करने का मन होगा। நாம் ஒரு நபரை அதிகமாக நேசிக்குமையானால் अगर हम किसी व्यक्ति से ज्यादा प्यार करते हैं, அவர்கள் செய்கிற தவறு நமக்கு தவறுதலாய் தெரியாது. और कितना भी बुरा काम करे वो हमारे लिए बुरा नहीं दिखेगा, எவ்வளவு குற்றம் செய்தாலே कितना भी बुराई करे அது நம்முடைய மனதில் காயமாய் பதியாது. वो हमारे लिए घाव समान नहीं होगा। அது மற்றவர்களுக்கு மறந்து वो सब बदलकर ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்கிறேன். एक दूसरे से प्रेम करने लगेंगे। இப்படி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருந்தால் ऐसे अगर हम एक दूसरे से प्रेम के साथ रहोगे, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். आप प्रभु के बच्चे हो, தேவன் அன்பாகவே இருக்கிறார். क्योंकि परमेश्वर प्रेमी है। கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் अगर यीशु किसी मनुष्य के अंदर है, அவர் अன்புள்ளவராய் இருக்கிறார். वो प्रेमी है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சக விசுவாசிகள் யாவரோடும் அன்பாய் இருக்கிறேன். सब विश्वास में सभी के साथ प्रेम से रहना है, எல்லாரும் ஆவிக்குரியவர்களை கட்டப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். क्योंकि आप सब आत्मिक रीति में बांधा जाना ही विचार है। பவுல் சொன்னார், पौलुस कहता है, நீங்கள் விசுவாசித்த போது जब आपने विश्वास किया, கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். मसीह यीशु को तुमने अपनाया, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். आप सबों ने यीशु को अपनाया है। இயேசுவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, केवल अपनाना नहीं, அவருக்குள்ளே நீங்கள் வேரூன்றி கட்டப்படணும். बल्कि उनके अंदर जड़ पकड़ना है। அவருக்குள்ளே நீங்கள் வேரூன்றி கட்டப்பட வேண்டும். आप उनके अंदर जड़ पकड़ना है, வேர் ஊன்றது மட்டுமல்ல, केवल जड़ ही नहीं पकड़ना, எதுவரைக்கும் கட்டப்பட வேண்டும்? कब तक पकड़ना है? கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சி வரைக்கும் கட்டப்பட வேண்டும். मसीह में सिद्धता से पकड़ना है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி நமக்குள்ள உண்டாக வேண்டும். हमारे अंदर मसीह में पूर्ण बड़ा होना है। இயேசு மனதுருக்கம் इस உள்ளவர். प्रकार यीशु दयावंत है। வேதத்தில் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. शास्त्र में यीशु के बारे में कहा गया है, இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது जब बहुत सारी भीड़ों को यीशु ने देखा, அவர்கள் மீது மனது உருகி उन पर दया कर कर அவர்களில் இருந்த வியாதிஸ்தர்கள் எல்லாரையும் சுகமாக்கினார். उनके अंदर की सारे बीमारियों को ठीक कर दिया। வியாதிஸ்தர்கள் எல்லாரையும் இயேசு சுகமாக்க सारे बीमारियों को परमेश्वर ठीक करने के लिए, அவருக்குள் காணப்பட்ட மனதுருக்கம் அப்படி கிரியை செய்தது. क्योंकि उनके अंदर एक दयालु हृदय था। இயேசு மனதுருக்கத்தின் ஆவினால் நிரம்பி இருந்தார். यीशु के अंदर एक दया भरा हृदय था। டிஜிஎஸ் தினகரனை குறித்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
கேள்விப்பட்டிருப்பீர்கள். आप सब डीजीएस दिनकरन अय्या के बारे में जानते हैं. டிஜிஎஸ் தினகரன் ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். वो अय्या जी सिस्टर जी को बहुत पसंद है. அவருக்குள்ளே ஒரு மனதுருக்கத்தின் ஆவி, उनके अंदर एक दया हृदय है. அவரை குறித்து குறை சொல்லுகிறவர்கள் குறை சொல்லட்டு, जो उनके बारे में कमियां बोलते बोलने दो, தேவனுடைய பிள்ளைகள் நாம் குறை சொல்லக்கூடாது. लेकिन हमें बुराई नहीं करना है. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போன பரிசுத்தவான், हमें छोड़कर गए हुए पवित्र संत है वो. அவருக்குள்ள ஒரு மனதுருக்கத்தின் ஆவி, उनके अंदर एक दयालु हृदय था. இயேசு அவரை சந்தித்த போது यीशु उनको जब मिले, அவர் ஜெபித்தாரா, उन्होंने प्रार्थना किए, ஆண்டவரே உம்மை போல ஒரு மனதுருக்கத்தின் ஆவி எனக்குள்ள வேணும். प्रभु तेरे द्वारा एक दया तरस करने वाला हृदय चाहिए. உம்மை போல ஒரு மனதுருக்கத்தின் ஆவி எனக்கு வேணும். तरस खाने वाला हृदय चाहिए. ஆண்டவர் அவருக்கு அந்த மனதுருக்கத்தின் ஆவியை கொடுத்தார். परमेश्वर ने वो हृदय उन्हें दिया. தன்னுடைய ஜீவகாலமெல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்து மரித்தார். और जीवन भर प्रभु के लिए सेवा करके वो मृत्यु हुए. அவர் மூலமா எத்தனையோ வியாதிஸ்தர்கள் சுகமானார்கள். उनके द्वारा कई लोग चंगाई पाए. ஆனால் அவருடைய சரீரத்திலேயோ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வியாதி. लेकिन उनके शरीर में देखा जाएगा सिर से लेकर पांव के तले तक बीमारी. அவருடைய சரீரம் முழுவதும் பலவீனப்பட்டது. उनका पूरा शरीर निर्बल था. இன்னைக்கு अनेகர் கேள்வி கேட்கிறார்கள். आज कई लोग ऐसे सवाल उठाते, ஊழியக்காரர்களுக்கு ஏன் வியாதி வருது? सेवकों को क्यों बीमारी आती है? ஊழியக்காரர்களுக்கு ஏன் வியாதி வருது? सेवकों को क्यों बीमारी आती है? தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் உங்களைப் போல மனிதர்கள் தான். सेवक लोग भी आपकी तरह मनुष्य है. மூக்கு இருக்கு வரைக்கும் சளி வரும். जब तक एक नाक है तब तक सर्दी आएगी. சரீரம் இருக்கு வரைக்கும் பலவீனம் வரும். शरीर हो तब जब तक है तब तक निर्बलताएं आएगी. அப்படினால ஊழியர்களுக்கு வியாதி வரக்கூடாது என்று சொல்வதல்ல. इसलिए ऐसे नहीं कह सकते कि सेवकों को बीमारी नहीं आएगा. இந்த தேவ மனுஷன் ये प्रभु का दास மனதுருக்கத்தின் ஆவியை பெற்றிருந்தார். एक तरस का आया हुआ हृदय पाया था. இயேசு நமக்குள்ளே இருப்பாரேயானால் अगर वही यीशु हमारे अंदर भी होंगे, நமக்குள்ள அந்த மனதுருக்கத்தின் ஆவி இருக்க வேண்டும். हमारे अंदर भी ये दयालु हृदय होना है. அந்த மனதுருக்கத்தின் ஆவி நமக்குள் இருக்கும்போது மாத்திரமே जब हम दूसरे पर तरास खाने का हृदय रखेंगे, மற்றவர்கள் படுகிற கஷ்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். तब जाकर हम दूसरों के तकलीफ को समझ पाएंगे. மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய மனது வரும். तब हम दूसरों को मदद करने में मदद आएगा. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? தேவனுடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போவதற்கு வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். नरक में जाने के लिए और कुछ मत करो. இயேசு சொன்னார், यीशु ने कहा, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றி முடிக்காதவன் எவனோ जो भी मेरे स्वर्गीय पिता की इच्छा को पूरा नहीं करता है, அவன் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். वो कभी स्वर्ग राज्य प्रवेश नहीं करेगा. ரட்சிக்கப்பட்டவர்கள், उद्धार पाए, இயேசுவை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொண்டவர்கள், यीशु को अपनाए, பிதாவின் சித்தம் செய்து நிறைவேற்றி முடிக்காவிட்டால் जब तक पिता का इच्छा पूरा नहीं करोगे, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. स्वर्ग राज्य प्रवेश नहीं कर पाओगे. அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாவிட்டால் अगर स्वर्ग राज्य ही नहीं प्रवेश कर पाओगे, கர்த்தர் தந்த இந்த வாழ்நாட்கள் प्रभु ने दिया हुआ ये जीवन நாம் வேதத்தை தூக்கி கொண்டு பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து என்ன பிரயோஜனம்? प्रचार कर कर बाइबल पढ़कर प्रार्थना कर कर क्या फायदा है? அப்ப தேவ சித்தத்தை முதலாவது நீங்கள் அறியணும். पहला पिता का इच्छा जान लो. இப்ப அதற்கெல்லாம் நேரம் இல்லை. अभी उसके लिए समय नहीं है. இதற்கெல்லாம் நேரம் இல்லை. समय नहीं है. வீட்டு வேலை வேலை வியாபாரம் தொழில் தொழில் काम काम व्यापार धंधा धंधा करते हैं. இதையே முன் குறித்து வைத்து यही आगे रखकर என்ன ரட்சித்த தேவனுக்கு என்ன சித்தம் என்கிற அறிவு இல்ல. मेरे उद्धार के वो पिता का इच्छा क्या है जानने की तैयारी नहीं. தேவ பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள प्रभु के बच्चे हमारे लिए रखा गया उस इनाम को पाने के लिए நல்ல போராட்டம் போராடணும். अच्छा कुश्ती लड़ना है. நல்ல போராட்டம் போராடணும். अच्छे कुश्ती को लड़ना है. அதை நிறைவேற்றி முடித்த பவுல் சொல்கிறார், उससे पूरा क्या हुआ पौलुस कहता है, நல்ல போராட்டத்தை போராடினேன், अच्छे कुश्ती को मैं लड़ा, ஓட்டத்தை முடித்தேன், दौड़ को पूरा किया, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். विश्वास को थाम कर रखा. இது முதல் கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்க ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக் கொள்ளுவேன். आज से प्रभु ने मेरे लिए रखा हुआ जीवन का मुकुट पा लिया. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்க ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் अगर परमेश्वर ने रखा हुआ जीवन का मुकुट पाना है तो நல்ல போராட்டம் போராடணும். अच्छा कुश्ती लड़ना है. நல்ல போராட்டம் போராடணும். अच्छा कुश्ती लड़ना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அநேக சபைகள்ல कई सारे कलीसियाओं में பிரசங்கம் பண்ணும்போது प्रचार करते समय வசனம் எடுத்து வாசிக்க சொன்னால் वचन पढ़ने कहेंगे तो ஆண்கள் அதிகமாய் பெரும்பாலும் ஆண்கள் வாசிக்கிறார்கள். अधिक से
पुरुष लोग पढ़ते हैं, ஆண்கள் வாசிக்கிறார்கள். पुरुष पढ़ते हैं. அவர்கள் கொஞ்சம் லேட் ஆயிட்டுனா தான் சகோதரிமார்கள் வாசிக்கிறார்கள். पुरुष थोड़ा लेट हो गया तो ही बहन लोग पढ़ते हैं. ஏன்னா ஆண்கள் அந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கிறார்கள். वहाँ के पुरुष उतना उत्साह है, வேதத்தை எடுத்து வாசிப்பதில் உற்சாகமா இருக்கிறார்கள். पवित्र शास्त्र उठाकर पढ़ने में उत्साह है. இப்ப பெரியவங்களுக்கு ஒருத்தருக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கி, अभी बड़े लोग का दिखाई कम पड़ गया, கண்ணாடி போட்டாலும் கண்ணு தெரிய மாட்டேங்கி, चाहे चश्मा भी पहन ले दिखाई नहीं देता है. பைபிளை தூரமா வைக்க வேண்டியிருக்கு. बाइबल को दूर से पकड़ना पड़ता है. அதனால வயதுல முதிர்ந்தவர்கள் பெரியவர்களை குற்றப்படுத்தவில்லை. इसलिए जो बुजुर्ग है बड़े, मैं उनको कोई दोष नहीं बोल रही हूँ. வாலிபர்கள் ஏன் வாசிக்க கூடாது? जवान बच्चे क्यों नहीं पढ़ सकते? தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல எத்தனை காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். इस संसार में आप लोग कितने सारे बातों को श्रेष्ठ करते हो. நமக்குள்ள ஒரு வாஞ்சை வேணும். आपके अंदर एक इच्छा होना है. வசனம் வாசிக்க சொன்னால் अगर वचन कहा जाता है, முதலாவது நான் எடுத்து வாசிக்கணும். सबसे पहले मैं पढ़ूंगा. அந்த ஒரு போட்டி, அந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வரணும். वैसे एक इच्छा अभिलाषा अंदर आना है. அப்படி வந்தால் वैसे होंगे तो ही வாலிபர்கள் சகோதரர்களுக்குள்ள உற்சாகம் உண்டாகும். तभी ये जवान भाइयों के अंदर एक उत्साह होगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ராபர்ட் பிரதர் அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, रॉबर्ट ब्रदर के माँ ने एक दिन कहा, நான் ஆராதனைக்கு போனால் मैं जब आराधना में जाती थी, பிரசங்கம் பண்ணும்போது प्रचार करते समय ஒரு வசனமாவது நான் எடுத்து வாசிக்காவிட்டால் अगर मैंने एक वचन भी उस दिन नहीं पढ़ा, எங்க அம்மா வீட்டுக்கு போன பிறகு சாப்பாடு தர மாட்டாங்க. मेरी माँ घर जाने के बाद भोजन नहीं देती நீ थी. சர்ச்சுக்கு போனல்ல, तू चर्च गई थी ना, ஒரு வசனம் உன்னால எடுத்து வாசிக்க முடியாதா? क्या तू एक वचन उठाकर नहीं पढ़ सकती? அதனால உனக்கு மத்தியான சாப்பாடு கிடையாது. इसलिए दोपहर का खाना तुझे नहीं. தேவனுடைய பிள்ளைகள் அந்த காலத்தில் இருந்த பெற்றோர்கள் அப்படி வளர்த்தார்கள். उन दिनों में जब बच्चे लोग को पालकों ने ऐसा पाला, இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் அப்படியே நீங்கள் வளருங்க. आज के पालक लोग, आप लोग भी बच्चों पर ऐसे ही पालिए. உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காக நல்ல போராட்டம் போராடட்டும். आपके बच्चे प्रभु के लिए अच्छे कुश्ती लड़ने दो. எந்த பாவமும் செய்ய வேண்டாம். कोई पाप करने की जरूरत नहीं. தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, இன்றைக்கு உலகம் எப்படி மாறிவிட்டது என்றால், आज संसार कैसा बदल गया है. அவரவருக்கு வந்தது அவரவர்களுக்கு. जिसके ऊपर जो आए उसी के लिए. யார் நம்ம முன்னாடி அடிபட்டு கிடந்தாலும், चाहे हमारे आगे कोई भी मार खा के भी बैठे, யாரும் தூக்க வர மாட்டாங்க. कोई उठाने भी नहीं आएगा. பார்த்துட்டு பக்கமா விலகி போவார்கள். देखकर हटकर निकल जाएंगे. அந்த ஆசாரியன் விலகி, அந்த லேவியன் விலகி போனது போல, इस प्रकार वो लेवी हट के निकला था. அந்த சமாரியன் விலகி ஆசாரியன் விலகி போனது போல जैसा याजक हट से हट के निकला था, விலகி போயிருவாங்க. हट कट के निकल जाएंगे. பாப்பாங்க விலகி போயிருவாங்க. देखेंगे और निकल जाएंगे. சிலர் சொல்லுவாங்க, कुछ ने कहा, நான் யாருக்கும் உபத்திரவம் கொடுத்தது கிடையாது, मैं किसी को तकलीफ नहीं दिया யாரிடத்துல வம்புக்கு போனது கிடையாது, और किसी के पास लड़ाई के लिए भी नहीं गया. நான் உண்டு, என் வேலை உண்டு, मैं हूँ और मेरा काम, நான் உண்டு, என் வேலை உண்டு. मैं और मेरा काम. என் நிமித்தமா யாருக்கு எந்த கஷ்டமும் வந்தது கிடையாது. मेरे कारण किसी को भी मैंने तकलीफ नहीं दिया है. அப்படி சொல்லுவார்கள். ऐसे कहते हैं. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन इसी पवित्र शास्त्र में लिखा है, கடந்த நாட்களில் இந்த சம்பவத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். पिछले दिनों में मैंने एक घटना सुना. வேதத்தில் ஐஸ்வர்யவான் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். पवित्र शास्त्र में धनवान नाम का एक व्यक्ति है. அந்த ஐஸ்வர்யவான் ये धनवान व्यक्ति சம்பரமாய் சாப்பிட்டார். बहुत अच्छा खाता था. வீட்டுல ஒரு நம்பியும் குறையில்லை. उसके घर में कोई कमी नहीं थी. வீட்டு வாசப்படியில लेकिन उसी के द्वार पर ஒரு ஏழை மனுஷன் லாசர் படுத்திருக்கிறார். एक दीन लाजर, गरीब लाजर पड़ा था. இவனுடைய வீட்டில் இருந்து பொறுக்கி போடுற எச்சில் துணிக்கைகளை वो जो अपने मेज से गिरा था बाकी खाना को, இந்த ஏழை லாசர் பொறுக்கி சாப்பிடுகிறார். एक गरीब लाजर वो खाता था. அவன் சரீரம் முழுவதும் புண்கள், क्योंकि उसका शरीर पूरा गाँव थे. நாய்கள் வந்து ஒரு பருத்தலை நக்கிச்சு. कुत्ते लोग वहां से आकर उसको चाटते
वो था पत्नी बच्चे के साथ खुश था। தன் வீட்டு வாசலுக்குள்ள கிடந்த ஏழை லாசரை மறந்து போனார். अपने घर के द्वार पर पड़ा उस लाजर को भूल गया। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை குறித்த அக்கறை இல்லாதவர்கள் जो दूसरों के बारे में कभी चिंता नहीं कर पाएंगे, அவர்கள் மரித்தால் நரகத்துக்கு போவார்கள். वो मरने के बाद नरक भी जाएंगे, அவர்கள் மரித்தால் பாதாளத்துக்கு போவார்கள். और मरने के बाद अधोलोक में जाएंगे। நாம் எப்படி நல்ல போராட்டம் போராடுகிறோம்? कैसे कुश्ती लड़ रहे हैं हम? தேவனுடைய பிள்ளைகள் இப்படி காண்கிற காரியங்களை போராடி ஜெயிப்பது ऐसे देखने वाले बातों पर हमें कुश्ती लड़कर जय पाना है। அப்படினால் इसलिए நம் கண் காணுபவர் கஷ்டப்படும் போது हमारे आंखों के सामने यदि कोई तकलीफ में है, அந்த ஐஸ்வர்யவான் वो धनवान கண்டும் காணாமல் இருந்தார். देखा अनदेखा कर दिया, கண்டு காணாத போல இருக்கிறார். देखकर भी अनदेखा कर दिया। என் வேலை உண்டிய சோடி விட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். मेरा काम से मतलब प्रभु करके रह लिया, யாரையும் கண்டுகிட்டது கிடையாது. किसी को भी देखा नहीं। கண்டும் காணாமல் போல வாழ்கிறவர்கள் देखकर अनदेखा की तरह जीने वाले தேவனுடைய பிள்ளைகள் பாதாளத்தில் கஷ்டப்படுகிறார்கள். प्रभु के बच्चे लोग में तकलीफ उठाएंगे। அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். प्रभु के बच्चे एक बात समझ लो, நம்ம சோழி உண்டு, நம்ம வேலை உண்டு. हम अपने मतलब से जिएंगे तो யாரையும் கண்டுக்கிடாம किसी को भी हम देखेंगे नहीं, மற்றவர்களை விசாரிக்காமல் खुद किसी की पूछताछ भी नहीं करेंगे, யாருக்கும் பாரம் இல்லாமல் किसी के लिए हम बोझ नहीं बनेंगे। நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம் என்று நினைத்தால் अपना ही मनमानी में जीते रहेंगे तो தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான் யாருக்கும் எந்த கேடும் பண்ணல. यहाँ पर धनवान ने भी किसी को भी कोई तकलीफ नहीं दिया, அந்த ஏழையை மறந்து போனான். उस गरीब को भूल गया, அவன் மரித்த போது பாதாளத்துக்குள்ள போனான். मरने के बाद सीधा अधोलोक गया। அவன் பாதாளத்துக்கு போவதற்காக அழைக்கப்படவில்லை. आप लोग को प्रभु ने अधोलोक में ले जाने के लिए नहीं बुलाया, நல்ல போராட்டம் போராடும்படி அழைக்கப்பட்டு अच्छे कुश्ती लड़ने के लिए बुलाया है, நமக்கென்று வைத்திருக்கிற ஜீவ கிடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டு हमारे लिए रखा हुआ जीवन के मुकुट को पाने के लिए बुलाया है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात समझ लो, உங்கள் கண்கள் காண, आपके आंखों के सामने, உங்கள் கண்கள் காண आपके आंखों के सामने ஜனங்கள் எந்த நிலைமையில கஷ்டப்பட்டாலும் चाहे लोग कौन से भी तकलीफ उठाए, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற திராணிக்கு ஏற்றார் போல जितना परमेश्वर ने हमारे हाथ में दिया है, கர்த்தருடைய மனதுருக்கத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு परमेश्वर के उस तरस की आत्मा को पाकर அவர்களுக்காக தேவனுடைய பிள்ளைகள் நாம் நன்மை செய்ய வேண்டும். उनके लिए हमें भलाई करना है, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். क्योंकि जो भलाई करता है उसे प्रभु ने बनाया है। கர்த்தர் நமக்குள் இருப்பாரையானால், यदि प्रभु हमारे अंदर है, தேவன் நமக்குள் இருப்பாரையானால் यदि परमेश्वर हमारे अंदर है, அந்த மனுஷன் நன்மை செய்கிறவனாய் वो இருப்பார். मनुष्य केवल भलाई करेगा। நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். भलाई करने वाले व्यक्ति को प्रभु ने बनाया है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லுகிறார், तीमुथियुस को देखकर पौलुस कहता है, உனக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் तेरे तेरे विषय में पहले से कहा गया भविष्यवाणी உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் अगर तेरे जीवन में पूरा होना है तो கர்த்தர் நிமித்தம் நீ நல்ல போராட்டம் போராடு. प्रभु के कारण तो अच्छे कुश्ती को लड़, நல்ல போராட்டம் போராடு. अच्छी कुश्ती को लड़। இதற்காகவே தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். इसी के लिए आप और मैं बुलाए गए हो। இப்படி நல்ல போராட்டம் போராடினால் अगर हम अच्छे लड़ाई को लड़ेंगे, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். प्रभु हमारे साथ रहेंगे। தீமோத்தேயுவோட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். परमेश्वर की आत्मा प्रभु के साथ, तीमुथियुस के साथ था। ஆண்டவருடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे நாம் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, இந்த தீமோத்தேயுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. तीमुथियुस के बारे में कहा है, தீமோத்தேயு கர்த்தருடைய ஊழியக்காரன். तीमुथियुस प्रभु का एक सेवक था, தீமோத்தேயு கர்த்தருடைய ஊழிய வேலையாள், உடன் வேலையாள். सहकर्मी था। அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் प्रेरितों के पुस्तक 16वां अध्याय அவருடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். पहला वचन पढ़ो। तीमुथियुस தீமோத்தேயு என்னும் பெயர் கொண்ட ஒரு சீஷன் இருந்தார். वहाँ तीमुथियुस नाम का एक चेला था, அப்ப தீமோத்தேயு ஒரு சீஷன். यानी तीमुथियुस एक चेला था தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு உடன் ஊழிய வேலைக்காரன். और तीमुथियुस पौलुस का सहकर्मी था। தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உத்தம குமாரன். तीमुथियुस पौलुस का खरा पुत्र था। ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம்
தீமோத்தேயு சீஷனா இருந்தது போல जिस प्रकार तीमुथियुस चेला था, நாம் ஒரு சீஷனா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். प्रभु भी यही चाहते कि हमें एक चेला बनना है। தீமோத்தேயு குறித்து நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். तीमुथियुस के बारे में अच्छे से जान लो। தீமோத்தேயு ஒரு சீஷன். तीमुथियुस एक चेला था। தீமோத்தேயு பவுலுடைய உடன் வேலைக்காரன். तीमुथियुस पौलुस का सहकर्मी था। இந்த தீமோத்தேயு ஒரு உத்தம குமாரன். ये तीमुथियुस पौलुस का खरा पुत्र था। இந்த தீமோத்தேயு சகோதரனுடைய இருதயத்தை திடப்படுத்துகிறவன். और यही तीमुथियुस भाइयों के हृदय को ढाढ़स बांधता था। இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் இந்த தீமோத்தேயுக்குள்ள இருக்கிறது. ऐसे एक अच्छा गुण तीमुथियुस के अंदर था। அப்ப முதலாவது இந்த தீமோத்தேயு சீஷன். पहले ये तीमुथियुस चेला है। ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, அந்தியோகியாவிலே अंत्योक्या में முதல் पहला கிறிஸ்தவர்களுக்கு சீசர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. मसीह लोगों को चेला का नाम दिया गया था। அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், प्रभु के चरण में आए प्रभु के बच्चे, நமக்கு ஆண்டவர் சீசர்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें चेला करके रखा है। சீசர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள். चेला कहने पर मसीह लोग, கிறிஸ்தவர்கள் யார்? சீஷர்கள். मसीह लोग कौन है? चेले लोग। அப்போ சீசர்கள் என்று சொல்லும் போது जब हम चेला कहेंगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். परमेश्वर के हमें फलदायक होना है। சீசர்கள் என்று சொல்லும் போது चेला कहने पर கர்த்தருக்காக வாழ வேண்டும். परमेश्वर के लिए जीना है। நம்ம உலகத்துல வாழ்கிறோம். पवित्र दुनिया में जीते हैं। உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் जब तक दुनिया में है, நம் கர்த்தருக்குள் வாழணும். परमेश्वर के अंदर जीना है। உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தல்ல, दुनिया का वेश धारण करना नहीं, கர்த்தருக்குள் வாழணும். मसीह के अंदर जीना है। கர்த்தர் நமக்குள் இருப்பாரேயானால் अगर मसीह अंदर है, நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை போல மாறும். हमारा जीवन मसीह की तरह बनेगा। இயேசு நமக்குள்ள இருந்தால் और यीशु हमारे भीतर है, நம்முடைய வாழ்க்கை இயேசுவை போல மாறும். हमारा जीवन यीशु की तरह बनेगा। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे சீசர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள். चेले कहेंगे तो मसीह लोग। ஹalleluya. हालेलुया। இப்பொழுது எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல अब முடியும்? कितने लोग अब धैर्य से कह पाओगे, நான் கிறிஸ்துவை உடையவன், मैं मसीह को धारण की हूँ, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். मेरे अंदर मसीह है। ஹalleluya சொல்லுவேன். हालेलुया। பரவாயில்ல, இத்தனை பேருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவுடையவர்கள். इतने जन के अंदर मसीह है। நீங்க கிறிஸ்தவர்களாய் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேரணும்னு தான் விருப்பப்படுறேன். पर मैं यही चाहती हूँ कि आप मसीह के अंदर और सिद्धता में बढ़े। மாம்ச கிரியைகள் உள்ள இருக்க கூடாது. शारीरिक गुण अंदर नहीं होना है। பவுல் ரொம்ப வேதனைப்பட்டார். पौलुस बहुत दुख हुआ था। அங்க போய் எல்லாம் ஊழியத்தை ஸ்தாபித்தார். वहाँ उन्होंने सेवा को स्थापित किए थे। அவர் சொல்லுகிறார், तब उन्होंने कहा, ஆவிலே ஆரம்பித்த நீங்கள் जो तुमने आत्मा में आरंभ किए थे, மாம்சத்துல முடிந்து போவீர்களோ என்று எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. मैं ये डर रहा हूँ कि तुम्हारा अंत शारीरिक रूप में होगा क्या। ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய இருதயம் அப்படித்தான் இருக்கிறது. एक सच्चे हृदय का तड़प, सेवक का तड़प यही होता है। ஆவியில் ஆரம்பம் பண்ணினவர்கள் மாம்சத்துல முடிந்து போவார்களோ? क्या ये आत्मिक में शुरू किए थे शरीर में खत्म करेंगे। உங்களை குறித்த உத்தரவாதம் உள்ள போதகர்கள், आपके लिए जिम्मेदारी उठाने वाले सेवक लोग, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவார்களே அல்லாமல் आपके आत्मिक जीवन के बढ़ोतरी के देखकर आनंद होंगे। உங்கள் சரீர பிரகாரமான வளர்ச்சியை குறித்து சந்தோஷப்பட மாட்டார்கள். आपके शारीरिक तौर के बढ़ोतरी के बारे में देखकर नहीं। நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தால் आत्मिक जीवन में जब बढ़ोगे, உங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கை கர்த்தர் தானாகவே ஆசீர்வதிப்பார். आपके शारीरिक की जो भी आवश्यकता है प्रभु साधारण से आशीर्वाद करेंगे। கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன். क्योंकि मसीह को धारण किए हुए लोग मसीह लोग हैं। கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. जिसके अंदर मसीह की आत्मा नहीं है वो मसीह का नहीं है। கிறிஸ்து அன்புடையவன். क्योंकि मसीह प्रेमी है, கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவன். मसीह दयावंत है, கிறிஸ்து தாழ்மை உள்ளவன். मसीह नम्रता है। நம்ம எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? தாழ்மை என்று சொல்லும் போது जब हम दीन कहेंगे, நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் चाहे हमारे पास न्याय भी हो, மற்றவர்கள் அதை குறை சொல்லும் போது जब दूसरे लोग दोष लगाएंगे, தேவனுடைய பிள்ளைகளை விட்டு கொடுப்பார்கள். हम तुरंत उसे छोड़ देंगे। பெருமை இருக்குமையானால் अगर अंदर घमंड बैठा रहेगा, நமக்குள்ள இருக்கிறதா சரி என்று வாதாடுவார்கள். हम ये साबित करना दिखाएंगे कि मैं सही हूँ। தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். प्रभु के बच्चे मन फिराना है। இயேசு நீதி உள்ளவராய் இருந்தார். क्योंकि यीशु धर्मी था, இயேசு நியாயம் உள்ளவராய் இருந்தார். यीशु न्यायी था।
ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा है இயேசு தன்னை தாழ்த்தின போது जब यीशु ने अपने आप को दीन किया இயேசுவுக்குள்ளே இருந்த நியாயம் அவரை விட்டு எடுபட்டு போயிற்று. उनके अंदर जो सही था उसे लोगों ने छीन लिया। அதைத்தான் உலகத்துல சொல்றாங்க, यही कहा लोगों कहते हैं நல்லவனுக்கு காலம் இல்ல. इन दुनिया में अच्छे लोगों के लिए உலகத்துல இப்படி சொல்றாங்க, कहावत ऐसे है நல்லவனுக்கு காலம் இல்ல. इस दुनिया में अच्छे लोगों के लिए नहीं இயேசு है। நல்லவன், यीशु अच्छा था, இயேசு நியாயம் உள்ளவன். यीशु न्याय दे। ஆனா இயேசு எப்பொழுது தன்னை தாழ்த்தினாரோ लेकिन जिस दिन यीशु ने अपने आप को दीन कर दिया அப்பொழுது அவருக்குள்ளே இருந்த நியாயம் எடுபட்டு போயிற்று. उनके अंदर का उस खराबपन को लोगों ने छीन लिया। இன்றைக்கு நமக்குள்ளே நியாயம் இருக்கலாம், आज के दिन हमारे अंदर खराई होगा, ஆனால் மற்றவர்கள் நமக்குள்ள இருக்க நியாயத்தை நிலைநிறுத்த மாட்டார்கள். लेकिन उस न्याय को लोग नहीं देख पाएंगे। நியாயத்தை புரட்ட பிரயாசப்படுவார்கள். हमारा न्याय को अन्याय में बदल देंगे। நியாயம் புரட்டப்பட்டாலே हमारा न्याय भी बदल जाए, நியாயம் நம்மை விட்டு எடுபட்டு போனாலே चाहे हमारे से हमारा हक भी छीन ले, தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மையில் இருந்து மாறவே கூடாது. लेकिन हमें हमारे दीनता के गुण से नहीं बदलना है। ஏனென்றால் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் போது क्योंकि जब मसीह हमारे अंदर है, கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன், मसीह को धारण किया हुआ व्यक्ति मसीह है, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவன் கிறிஸ்தவன். मसीह को प्रकट कराने वाला मसीह लोग है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கடந்த நாட்கள்ல ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். पिछले दिनों में एक जन से मैं बात कर रही थी, அப்போ அவங்க வந்து ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. वो सेवा कर रहे हैं। அவங்ககிட்ட கேட்டு நீங்க எப்படி ஊழியத்துக்கு வந்தீர்கள்? मैंने पूछा आप सेवा में कैसे आए? அவர் சொன்னார்கள், उन्होंने कहा நான் சிறு பிராயத்துல இருக்கும்போது मैं जब छोटे थे நான் கிருபாசனத்துக்கு சண்டே கிளாஸுக்கு வந்தேன். मैं कृपासनम में संडे क्लास में आता था। ஆனா சண்டே கிளாஸ் வந்துட்டு இருக்கும்போது जब मैं संडे क्लास में आ रहा था எனக்கு அங்க ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டானது. वहाँ एक खिंचाव हुआ मेरे ऊपर। அப்ப அதிகமா இந்த கிருபாசன சர்ச்சுக்கு நான் போக फिर ஆரம்பித்தேன். मैं लगातार कृपासन चर्च जाने लगा। ஆனா பாஸ்டர் குமாரதாஸ் ஐயா அங்க இருந்தார்கள். तभी पास्टर कुमारदास जी थे। அவர்களை நான் உன்னித்து கவனித்து பார்த்தேன். मैंने उनको बहुत गहराई से देखा, அவருடைய ஜெப ஜீவியம், उनका प्रार्थना का जीवन, அவர்கள் முழங்காலில் நின்று வேதம் வாசிக்கிற ஒரு காரியம், वो जब घुटने में रहकर पवित्र शास्त्र पढ़ते थे, ஒரு தகப்பனை போல விசாரிக்கிற ஒரு சுபாவம், एक पिता के समान पूछताछ करते थे, நம்மிடத்தில் தவறு இருந்தால் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு நம்மளை கண்டித்து உணர்த்துகிற அனுபவம், अगर हमारे अंदर कोई गलतियां हैं तो हमें अलग से बुलाकर डांटते थे। இதையெல்லாம் நான் கவனித்து பார்க்கும்போது सब मैंने ध्यान से देखा, அவருடைய சுபாவம் எனக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வந்தது. उन्हीं का गुण मेरे अंदर उधार ले आया। அவர்களோடு நெருங்கி பழக பழக उनके साथ में जब ज्यादा समय बिताने लगा என் வாழ்க்கை மாறினது. मेरा जीवन बदल गया। இன்றைக்கு நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்து आज கொண்டிருக்கிறேன். मैं प्रभु के लिए सेवा कर रहा हूँ। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? परमेश्वर के बच्चे हमारा जीवन कैसा கிறிஸ்துவை है? உடையவர்கள் கிறிஸ்தவர்கள். क्योंकि मसीह को धारण किए हुए लोग मसीह लोग हैं। கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. जिनके अंदर मसीह की आत्मा नहीं, वो मसीह लोग नहीं है। நம்முடைய நடை உடை பாவனைகளை பார்த்து நம்மை கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் சொல்ல முடியுமா? हमारा चाल चलन पहनावा को देखकर क्या लोग कहेंगे ये मसीह लोग நாம் हैं? கிறிஸ்துவை வெளிப்படுத்துறவர்களாய் இருக்க हम வேண்டும். मसीह को प्रकट कराना है, நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறவர்களாய் இருக்க हमें வேண்டும். मसीह को प्रकट कराना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆனபடினாலே इसलिए தேவனுடைய பிள்ளைகள் நாம் சீஷனாய் வாழ வேண்டும். हमें चेला बनना है, சீஷனாய் வாழ வேண்டும். चेला बनना है। இந்த உலகத்தில் நாம் சீஷனாய் வாழும்போது इस संसार में जब हम चेले बनकर जिएंगे, ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु ने कहा என் தாசனே அல்லாமல் அந்தகன் யார்? मेरे दास के अलावा अंधा कौन? என் தாசகனே அல்லாமல் செவிடன் யார்? मेरे दास के अलावा बहरा कौन? அந்தகன் என்று சொன்னால் குருடன், अंधा कहेंगे तो जो देख नहीं पाएगा, செவிடு செவிடு என்று சொன்னால் காது கேட்காதவன். बहरा बोला तो सुन नहीं पाएगा। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु ने कहा என்னுடைய தாசனே அல்லாமல் குருடன் ஒருவனும் இல்லை, मेरे दास के अलावा अंधा कोई नहीं है, என்னுடைய தாசனே அல்லாமல் செவிடன் ஒருத்தரும் இல்லை. मेरे दास के अलावा बहरा कोई नहीं है। அந்த வார்த்தை வாசிக்கும் போது ये शब्द जब पढ़ रही थी அந்த அர்த்தம் புரிகிறது. तब वचन समझा। தாசன் என்று சொல்லும் போது दास कहने पर சீஷன், चेला, தாசன் என்று சொன்னால் அடிமை. दास यानी गुलाम। அந்த சீஷன் என்று சொல்லும் போது கர்த்தருக்கு உரிமையாளர், அதாவது கர்த்தருடைய கையின் கீழ் இருக்கிறவர்கள், चेला कहने पर परमेश्वर के हाथ के नीचे दब के रहना, கிறிஸ்துவை உடையவர்கள். मसीह के लोग। அப்ப தாசன் ये दास கிறிஸ்தவர்கள், मसीह का है, கிறிஸ்துவை உடையவர்கள். मसीह को धारण किया है। அவர் சொல்லுகிறார், वो कहता है என் பிள்ளைகளை அல்லாமல் குருடன் யார்? ये बच्चे इनके समान कौन अंधा है? என் பிள்ளைகளை அல்லாமல் செவிடன் யார்? मेरे
बच्चे के अलावा कौन बहरा है? நம்ம எல்லாரும் குருடர்கள், हम सब अंधे हैं, நம்ம எல்லாரும் செவிடர்கள். हम सब बहरे हैं। அல்லேலூயா. हालेलुया। இதுக்கு மட்டும் குறைச்சி வருது சத்தம். நம்ம எல்லாம் குருடர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கண்ணு இருக்கு எல்லாத்துக்கும். आँख है सबके पास। நம்ம எல்லாரும் குருடர்கள். அல்லேலூயா. हम अंधे हैं, நம்ம எல்லாரும் செவிடர்கள். அல்லேலூயா. बहरे हैं। எதுக்கு? क्यों है? என்னத்த பேசினாலும், कुछ भी बोलो, யாரு என்ன பேசினாலும், कोई भी कुछ भी बोले, இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுறணும். इस कान से सुनना है और छोड़ देना இந்த है। காதுல கேட்கறது இப்படி உள்ள போயிட்டுனா, ये सुनकर अंदर चला जाएगा तो அது உள்ள போய் अंदर जाकर கோபத்தை உண்டாக்கி, गुस्सा आकर, கோபம் வைராக்கியமாய் உண்டாகி, वो वैराग्य ले आकर, அந்த வைராக்கியம் பகையாய் வளர்ந்து, वो दुश्मन बनाकर, அது கடைசியில மனுஷ கொலைபாதகனாய் கொண்டு வந்து நிறுத்திரும். आखिरी में मनुष्य का घातक बना देता है। ஆனபடினாலே इसलिए தேவ பிள்ளைகள் நம் செவிடர்கள். इसलिए हमें बहरा बनकर रहना है। எந்த மனுஷ வார்த்தையா இருந்தாலும், எந்த உலகத்தின் வார்த்தையா இருந்தாலே, कोई भी मनुष्य कुछ भी बोले, संसार में भी कोई कुछ भी बोले, தேவனுடைய பிள்ளைகள் உலக மனுஷனுடைய வார்த்தைக்கு நாம் செவிடர்கள். इस संसार के लोगों की आवाज के लिए हम बहरे हैं। யார் நமக்கு என்ன தீமை செய்தாலே, कोई भी आपकी बुराई करे, அவர்கள் செய்கிற தீமையை பார்த்து उनकी बुराई को देखकर தேவனுடைய பிள்ளைகள் நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. हम डरने की जरूरत नहीं, நாம் குருடர்கள், क्योंकि हम अंधे हैं। யாருடைய கிரியைகளையும் பார்க்காதவர்கள். किसी का भी क्रिया नहीं दिखता है। ஆனபடினாலே इसलिए சீஷன் என்பவன் जो चेला है கிறிஸ்துவை உடையவன். मसीह को धारण किया है। கிறிஸ்தவன் मसीह लोग है, கிறிஸ்துவை உடையவன். मसीह के लोग அவன் குருடனும் செவிடனுமாய் வாழ கற்றுக்கொள்ளணும். उससे बहरा और अंधा बनकर जीना है। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசிகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். एक बात आप समझ लो, நாம் எல்லாரும் உலகத்தின் காரியங்களுக்கு குருடர்கள். इस संसार के लिए हम अंधे और बहरे हैं। உலகத்தின் மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம எல்லாரும் செவிடர்கள். संसार के लोगों के शब्दों के लिए हम बहरे और अंधे हैं। அப்ப சொல்லுவாங்க, कहेंगे சூடு சொரணை இருக்கா? कोई समझ है क्या? சூடு இருக்கா? இப்படி நின்று சூடு இருக்கா? जब चीटी मारते हैं तो क्या कुछ स्पर्श होता है? உணர்வு இருந்து அப்படி கிள்ளுனா வலிக்கும். अगर यहाँ पर स्पर्श होगा तो समझ आएगा। உணர்வு இருந்தா சூடு வச்சா வலிக்கும். अगर ये भावना रहेगा तो ही समझ पाएंगे हम। உணர்வு இல்லைன்னா अगर हमें कोई भावना ही नहीं है சூடே இருக்காது. तो स्पर्श भी नहीं होगा। சிலர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். कुछ लोग मैंने सुना है कहते இவன் हुए, என்னைக்கு கிறிஸ்தவனாய் மாறினானோ, जिस दिन ये मसीह बन गया, இவன் என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தானோ, जिस दिन ये मसीह के अंदर आया, அன்னையில இருந்து சூடு சொரணையே இல்லாம போயிட்டான். इसके अंदर का सारा भावनाएं चले गए। ஒரு சூடு சொரணை இல்லாம இருக்கிறான். भावना ही नहीं है इसके अंदर। இப்படி சிலரை குறித்து சில சாட்சி சொல்வதை ऐसे கேள்விப்பட்டிருக்கிறேன். मैंने लोगों के बारे में गवाही देते हुए सुना है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் சாட்சி பெற்றவர்களாய் வாழ வேண்டும். प्रभु के बच्चे गवाही पाने वाले बच्चे बनना है। நாம் சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் हम जब गवाही लेंगे, கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார். इसका मतलब मसीह की आत्मा हमारे अंदर है। கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார். मसीह की आत्मा हमारे अंदर है। அல்லேலூயா. हालेलुया। சாட்சி என்று சொல்லும்போது गवाही कहने पर சபையில வந்து சொல்லுகிறது அல்ல சாட்சி. केवल कलीसिया में खड़े रहकर बोलना गवाही नहीं। நீங்கள் சபையில சொல்லுகிறது தேவநாமம் மகிமைப்படுவதற்காக. आप कलीसिया में इसलिए कहते कि ताकि प्रभु की नाम महिमा हो। சாட்சி என்பது நம் குடியிருக்கிற வீட்டுல இருக்கணும். जिस घर पर आप रहते हो वहाँ गवाही होना है। சாட்சி என்பது நம் குடியிருக்கிற சால்ல இருக்கணும். जहाँ पर आप रहते हो वहाँ पर आपकी गवाही होना है। சாட்சி என்பது நம்முடைய சபையில இருக்க விசுவாச மக்களுக்கு மத்தியில இருக்கணும். गवाही आपके कलीसिया के बीच में होना है। விசுவாசிகள் உங்களை பார்த்து சொல்லணும், विश्वासी आपको देखकर ये कहना है இவர்கள் ஆவிக்குரியவர்கள். ये आत्मिक है। உங்க வீட்டுல உள்ளவங்க சொல்லணும், आपके घर वाले कहना है எங்க அம்மா ஆவிக்குரியவர்கள், मेरी माँ आत्मिक है, எங்க அப்பா ஆவிக்குரியவர்கள். मेरे पिताजी आत्मिक है। பிள்ளைகள் உங்களை ஆவிக்குரியவர்களாக கண்டால் जब बच्चे आपको आत्मिक रूप में देखेंगे, பிள்ளைகளை நீங்கள் திட்டவும் வேண்டாம், கோபப்பட வேண்டாம். आप बच्चों पर डांटने की भी जरूरत है, क्रोध होने की भी जरूरत नहीं। பிள்ளைகள் உங்கள் முழங்கால்களை பார்த்தபோது பயப்படுவார்கள். आपके घुटनों को देखकर आपके बच्चे कांपेंगे। பிள்ளைகள் உங்கள் கண்களிலிருந்து வழிகிற கண்ணீரை பார்த்து பயப்படுவார்கள். आपके आंखों से निकलने वाले हर एक आंसू को देखकर बच्चे डरेंगे। பிள்ளைகளுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபியுங்க. बच्चों के सामने घुटना टेककर प्रार्थना करो। உங்கள் முழங்கால்களை உங்கள் கண்ணீரை பார்க்கிற உங்கள் பிள்ளைகள் आपके घुटनों और आपके आंसुओं को देखने वाले
बच्चे நீங்க சொல்லாமலேயே கீழ்ப்படிவார்கள். आपको बोलने ही नहीं पड़ेगा, वो अपने आप आज्ञाकारी बनेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन किस प्रकार है? பிள்ளைகளே சாட்சி சொல்லுகிறார்கள். हमारा बच्चे क्या गवाही देते? எங்க அம்மா அப்பா சரி கிடையாது, मेरी माता पिता ठीक नहीं, அம்மா அப்பா சரியில்லைன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே சாட்சி இல்ல. माता पिता ठीक नहीं, घर के अंदर ही गवाह नहीं, பின் அடுத்தடுத்த சாட்சி எங்க போறது? फिर अगला गवाही कहाँ से मिलेगा? தேவனுடைய பிள்ளைக்கு நாம் கவனமா இருக்கணும். हमें बहुत ध्यान पूर्वक रहना है। நாங்க ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிட்டு இருக்கிறோம். हम विजिटिंग जा रहे थे, விசிட்டிங் போயிட்டு இருந்தா विजिटिंग जाते समय எந்த வீட்டுக்கு போகணுமோ जिस घर के अंदर जाना है அந்த வீட்டுக்குள்ள இருந்து பயங்கர சண்டை சத்தம் வருது. उस घर के अंदर से लड़ाई की आवाज सुनाई दे रही है। அந்த சத்தத்தை கேட்ட உடனே उस आवाज को सुनते ही இந்த வீட்டுக்குள்ள தானே போகணும்னு பிரயாசப்படுகிறோம். हमें तो इसी घर पे जाना था, இவ்வளோ பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. इतना लड़ाई हो रहा है। அப்படியே திரும்பி வந்துட்டோம், वैसे दूसरा निकल गए, திரும்பி வந்துட்டோம். दूसरे जगह निकल गए। ஆண்டுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यीशु के बारे में लिखा है, அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக वो बाल कटवाने के सामने தன்னுடைய வாயை திறவாது अपने मुंह को न खोला हुआ ஆட்டை போல இருந்தார். एक मेमना के समान थे। நாம குருடர்கள், हम अंधे हैं, நாம் செவிடர்கள், हम बहरे हैं, வாய் திறவாத ஆட்டை போல மௌனமாய் இருக்கிறவர்கள். मुंह न खोलने वाला उस मेमने के समान खड़ा रहना है। நம்முடைய கண்ணையும் காதையும் வாயையும் பொத்தி கொண்டால் हमारे आँख हमारे कानों को अगर बंद कर लेंगे தேவனுடைய பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவை உடைய கிறிஸ்தவர்களாய் ஜீவிக்க முடியும். तभी हम मसीह को धारण के मसीह के लोग की तरह जी पाएंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆண்டுடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். प्रभु के बच्चे ध्यान रहे, நீங்க ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரணும். प्रतिदिन आत्मिक रीति में बढ़ना है। நமக்குள்ள போட்டி, பொறாமை, பகை, வைராக்கியம், கோபம் இருக்க கூடாது. हमारे अंदर झगड़ा जलन लड़ाई ये सब नहीं होना है। அப்படி இருந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்காது. ऐसे सब आदत हो गए तो हमारे अंदर मसीह की आत्मा नहीं होगी। இது தீமோத்தேயுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருந்தார். तीमुथियुस के अंदर मसीह की आत्मा था, அவன் ஒரு சீஷனா இருந்தார். वो एक चेला था, அவன் சாட்சி உள்ளவனா वो இருந்தார். एक गवाही भरा जीवन जीता था। அவனுடைய பிள்ளைகள் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். प्रभु के बच्चे मैंने पहले से कहा है, ஒரு சபையில ஒரு சாட்சி நேரம் வந்தது. एक कलीसिया में गवाही का समय आया, சாட்சி நேரம் வந்தபோது जब गवाही देने का समय आया ஒரு சகோதரி எழுந்து சாட்சி சொன்னார்கள். एक बहन उठकर गवाही दी। அவங்க சொன்னார்கள், उन्होंने कहा, நான் ஆராதனைக்கு பெறப்பட்டு मैं जब प्रार्थना के लिए निकल रही थी முதல் ஆளா வரணும் என்று सबसे पहले आना है कर வேக வேகமாய் நான் புறப்பட்டேன். जल्दी जल्दी मैं तैयारी की, சாத்தான் என்னை தடுத்தான். शैतान ने रुकावट ले आया, ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு சத்துரு என்னை தடுத்தான். आराधना में न आ पाए करके शत्रु ने रुकावट लाई। சத்ருவின் தலையை உடைத்து விட்டு நான் ஆராதனைக்கு வந்து விட்டேன். शैतान के सर को तोड़कर मैं आराधना में आई हूँ। நான் ஆராதனைக்கு வருவதற்கு சத்ருவை முறியடித்து விட்டு நான் வந்திருக்கிறேன் वो शैतान को तोड़कर ही मैं यहाँ पर आई हूँ என்று சாட்சி சொன்னார். ऐसे उन्होंने गवाही दिया। கேக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம். सबको बहुत आनंद हुआ। ஆராதனைக்கு வர முடியாம தடப்பட்டு இருக்காங்க. उनके जीवन में आराधना में आने में रुकावट थी, ஆனா கஷ்டத்தை மீறி ஆராதனைக்கு வந்திருக்கிறார்கள். तकलीफ को पार कर कर बहन आराधना में आई है। அவங்க சாட்சி சொல்லி உட்கார்ந்து वो இருந்தார்கள். जब गवाही देकर बैठी ஒரு சகோதரன் சாட்சி சொல்ல எழும்பினார். बाजू से एक पुरुष उठा गवाह देने। அந்த சகோதரன் நம்ம போல இப்படி ஒரு முக்காடு போட்டிருந்தார். उन्होंने हम और लेडीज की तरह घूंघट डाले थे, ஒரு பெரிய டர்க்கி டவல வச்சு இப்படி முகத்தை மூடி एक இருக்கிறார். towel- சாரி, தலையை மூடி இருக்கிறார். एक टॉवल से उन्होंने अपने आप को ढक लिया था। அவர் எழுந்து சாட்சி சொன்னார். उन्होंने उठकर गवाही बताए। அந்த சகோதரி சாட்சி சொன்னார்கள், अभी एक बहन ने गवाही बताए, நான் ஆராதனைக்கு புறப்பட்டு வரும்போது சாத்தான் என்னை தடுத்தான். मैं आराधना के लिए निकलते समय शत्रु ने रुकावट लाई, சத்ருடைய தலையை உடைத்து விட்டு நான் ஆராதனைக்கு வந்தேன். शैतान के सर को फोड़कर मैं आराधना में आई हूँ। அவர் உடைத்த சத்ரு யாரும் இல்ல, उसने जिसका शत्रु की सर फोड़ी और कोई नहीं, நான் தான் அந்த சத்ரு. मैं ही वो शत्रु हूँ। போட்டிருந்த டர்க்கி டவல கீழே எடுத்தார். डाला हुआ टर्की टॉवल को निकाला, அவர் கழுத்துல கடந்தது ஒரு மண்பானையுடைய வாய். एक मिट्टी का मटके का वो गर्दन था, மண்பானையை தூக்கி मटका को மண்டையில ஒரு அடி उस बहन ने उठाकर उस भाई के सिर पे मारा மண்பானை உடைஞ்சு போச்சு. और ऊपर का जो मटका रहता फूट गया, பானைக்குள்ள உள்ள வளையும் கழுத்துல வந்து மாட்டிக்கிட்டு और जो मटके का वो
मुंह रहता है वो यहाँ पर फंस गया। அவர் சாட்சி சொன்னார். तब वो भाई ने गवाही பானை बताया, உடைஞ்சிட்டு मटका फूट गया, பானை கழுத்து என் கழுத்துல இருக்கு. लेकिन मटके का मुंह जो है लट फंस गया है। இந்த சாட்சி யார் அங்கீகரிப்பா? अभी ये गवाही कैसा अंगीकार होगा? இந்த புருஷன் என்னைக்கு ரட்சிக்கப்படுவார்? ये पुरुष कभी उधार पाएगा? ஒரு நாள் ரட்சிக்கப்பட மாட்டார். कभी नहीं उधार पाएगा। இவங்க சொல்லலாம், ये कहेगी நான் சாட்சியா சத்துருவை உடைச்சிட்டு வந்தேன். मैंने शैतान को तोड़ के आया है। அப்படி அவங்க சாட்சி சொல்ல திருப்திப்படலாம். ऐसे वो गवाही बोल के तृप्त हुई। புருஷனை தன் வழியில் ஆதாயப்படுத்த முடியாது. पति को कभी वो प्रभु में कमा नहीं पाएगी। பேதுரு சொன்னார், इसे पत्रस ने कहा, நீ உன் கற்புள்ள நடக்கையினாலே तू अपने आदतों से புருஷனுக்கு நீ ஒண்ணு போதிக்க வேண்டாம். तू कुछ सिखाने की जरूरत नहीं। புருஷனுக்கு நீ உட்கார்ந்து உபதேசம் சொல்ல வேண்டாம். वहाँ पर बैठ के अपने पति को उपदेश करने की जरूरत नहीं। கற்புள்ள நடக்கையினாலே तेरे विवेक भरे चलन से எந்த போதனையும் பிரசங்கம் இல்லாமல் कोई भी उपदेश के बिना உன் புருஷனை உன் வழியிலே ஆதாயப்படுத்திக் கொள்வாய். तू अपने पति को प्रभु में कमा ले। நம்முடைய நடக்கையை பார்க்கிறார்கள் வீட்டில் உள்ளவர்கள். हमारे घर वाले हमारे चाल चलन को देखते हैं। நம்முடைய நடக்கையை பார்க்கும்போது हमारे चाल चलन को जब वो देखते हैं, அவங்க தானாகவே கிறிஸ்துவை உடையவர்களாய் மாறுகிறார்கள். वो अपने आप प्रभु के लोग बन जाते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे, நாம் மிகவும் கவனமா இருக்கணும். हमें बहुत ध्यान रखना है। சீஷனா இருக்கணும், அதாவது கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கணும். मसीह के लोग बनना है। கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கணும். मसीह को धारण किए हुए लोग बनना है। சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். गवाही भरा हुए लोग बनना है। சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். गवाही भरा हुआ जिंदगी। பாஸ்டர் ஏசன் அவர்கள் சொன்னார்கள், पास्टर येसेना जी ने कहा था, அவர்கள் ரட்சிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். 7 வருஷம் பிசாசின் போராட்டத்தில் இருந்து கர்த்தர் தரிசனம் கொடுத்து ரட்சிக்கப்பட்டார். 7 साल से उनको दुष्ट आत्मा की पीड़ी थी। प्रभु ने उन्हें दर्शन देकर उन्हें छुड़ाया था। அவள் ரட்சிக்கப்பட்ட போது और जिस दिन उद्धार पाए, ஆண்டவர் அவரோடு பேசினார். प्रभु ने उनसे बात किया, நீ ஆந்திரா பட்டணத்துக்கு போனே, तो आंध्रा विभाग में जा। அந்த ஆந்திராவுக்கு போய் उस आंध्रा विभाग में அங்கே குண்டூர் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. गुंडूर नाम का एक जगह है। அந்த இடத்துல போய் நீ ஊழியத்தை ஆரம்பிக்கணும். वहां जाकर तू सेवा आरंभ कर। ஆண்டுடைய தெளிவான தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அந்த குண்டூர் பகுதி கடந்து போனார். परमेश्वर के स्पष्ट दर्शन को देखकर गुंडूर विभाग में गए। அங்க ஒருவரும் இல்ல. वहां कोई भी नहीं था पहला। இவர் கிறிஸ்துவை அறியாதவர். वो मसीह को नहीं जानते थे। நம்மை போல கிறிஸ்துவை பற்றி அறிவு ஜாஸ்தி இல்லாதவர். उनके अंदर मसीह के बारे में ज्यादा जानकारी नहीं थी, படிப்பறிவு இல்லாதவர். क्योंकि वो पढ़े लिखे नहीं थे। 5ஆம் கிளாஸ் படித்தவர். केवल 5वीं पढ़े थे। ஆனா கர்த்தர் ஊழித்து கொண்டு போனார். लेकिन परमेश्वर ने सेवा में ले गया। இப்பொழுது சுவிசேஷ ஊழியங்கள் இல்ல. अभी तो सुसमाचार की सेवा नहीं है। அப்பொழுது வீடு வீடாய் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார். अभी घर घर जाकर सुसमाचार बोलते थे। ஒரு பாட்டி அம்மா एक बूढ़ी माँ அவங்க பேரனுக்கு கண்ணு தெரியல என்று சொல்லி उनके पोते को आंख नहीं दिख रहा था कर பேரனை அழைத்து கொண்டு வந்தார்கள். अपने पोते को लेकर आई। அந்த பேரனுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ண போது जब उस पोते के लिए पासवान ने प्रार्थना किए, பேரனுடைய கண்ணை கத்த திறந்தார். उस बच्चे के आंखों को परमेश्वर ने खोल दिया। இப்பொழுது இந்த ஊழியத்துக்காக अभी इस सेवा के लिए சுவிசேஷம் சொல்ல ட்ராக்ஸ் கொடுக்க யாரும் இல்ல. सुसमाचार बोलने ट्रैक्स देने के लिए कोई नहीं। எந்த பேரனுடைய கண்ணை கத்த திறந்தாரோ जिस पोते के आंखों को परमेश्वर ने खोला, அந்த பாட்டியம்மா ஊரெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்ல वो ஆரம்பிச்சது. बूढ़ी माँ स्वयं जाकर गांव गांव संदेश देने लगी। ஆட்கள் வர ஆரம்பித்தார்கள். लोगों का भीड़ आने लगा। இவர் ஒவ்வொருத்தரையும் போய் விசிட்டிங் பண்ண போனார். वे हर एक जन को जाकर विजिटिंग करने गए। அவரு குறைந்தது 23 24 வயசு இருக்கு. उनका लगभग 23-24 उम्र था। அந்த பாட்டியம்மா बूढ़ी माँ எப்பவும் அவரை வருந்தி அழைக்கிறார். हमेशा घर पर बुलाती थी, எங்க வீட்டுக்கு நீங்க கட்டாயம் வரணும். जरूर मेरे घर के अंदर आना है, எங்க வீட்டுக்கு நீங்க வரும்போது சாப்பிடணும். मेरे घर पर आकर आपको भोजन करना है। நீங்க வரணும் வரணும் வரணும். பாட்டியம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि बूढ़ी माँ उधार पाई थी। ஆனா அந்த பாட்டியம்மா மாப்பிள்ளை விவசாயம் பண்றாரு. बूढ़ी माँ के जो हस्बैंड थे वो किसान थे। அந்த கண்ணு தெரியாம போன பாட்டியம்மாவா எனக்கு விவரம் தெரியல. मैं इतने अच्छे से जानती नहीं, ஆனா ஒரு அம்மா लेकिन एक माँ थी, கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. उनको बुला रहे थे। ஒரு நாள் அந்த வழியா போகும்போது एक बार जब उस घर के यहाँ से जा रहे थे, அந்த அம்மா கண்டு கொண்டார்கள். वो माँ ने देख लिया, ஐயா வீடு வழியாய் கடந்து போறீங்க, पासवान आप यहाँ मेरे घर के बाजू से जा रहे हो, எங்க வீட்டுல வந்து ஒரு நாள் சாப்பிட்டு போங்க ஐயா. एक समय मेरे घर पर आकर भोजन करके जाओ। எப்பவும் இந்த வார்த்தை. ये हमेशा यही बोलती थी। இப்போ இவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டதுனால் जब उन्होंने
बहुत ही विनती किया, इसलिए அவர் உள்ள போய் சாப்பிட உட்கார்ந்தார். वो भी जाकर अंदर खाना खाने बैठे। அந்த அம்மா சாப்பாடு போட்டு வைக்கிறார்கள். बहन ने खाना परसा। சாப்பாடு போட்டு வைக்கும் போது जब खाना उनके लिए परसा गया था, சாப்பாட்டுல கை வைத்து वो खाने में भोजन में हाथ रखकर சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது जब एक निवाला उनके मुंह तक ले गए थे, அந்த அம்மாவுடைய புருஷன் விவசாயம் தோட்டத்துல இருந்து வருகிறார். वो किसान घर पर आया, பாக்குறார், देखा இது யாரு, ये कौन बेटा है? நீ சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி இவரு கூட்டத்துக்கு போறியா? चर्च जाती हूँ कहकर तू इसी के भीड़ में जा रही है? எனக்கு 23 24 வயசு இருக்கும். क्योंकि वो नौजवान था, 23-24 उम्र के थे। காலு கை நல்லா தானே இருக்கு, अच्छा तंदुरुस्त तो दिख रहा है, வேலை செய்ய பிழைக்க முடியாம அங்க வந்திருக்கிறா. क्या काम नहीं कर सकता है? வேலை செய்ய முடியல, इसको काम नहीं कर पाता है। நல்ல வாலிப வயது, अच्छा नौजवान है ये, சும்மா வீடு வீடா போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ऐसे घर घर जाकर खाना खा रहा है। வெக்க இல்ல உனக்கு? क्या तुझे शर्म नहीं है? அப்படின்னு காணு தூவு அப்படியே இது சாப்பாட்டுல துப்பிட்டாரு. ऐसे वो आदमी ने उनके भोजन में थूक दिया, சாப்பாட்டுல துப்பிட்டாரு. थूक दिया। நம்மளா இருந்தா என்ன செய்திருப்போம்? हम क्या करेंगे? இன்னைக்கு நம்ம எப்படி இருப்போம்? हम कैसे व्यवहार रखेंगे? அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, वो भाई ने सोचा, சாப்பாட்டை அப்படியே வச்சா पासवान ने सोचा अगर मैं भोजन रख दूंगा, சாப்பாட்டை தத்த அம்மா மனசு ரொம்ப நோகு. जो माँ जी इतने दिन से बुला रही थी भोजन के लिए, उनका मन दुख होगा। ரெண்டாவது, दूसरा बात, நான் சாப்பாட்டை விட்டு எழும்பி விட்டால் अगर मैं गुस्से में उठ भी जाऊंगा, பைபிளை தூக்கிட்டு அலையறான், இவனுக்கு பொறுமை இல்லையா என்று அவரு கேட்பாரு. तब वो ये पूछेगा क्या इसके अंदर थोड़ा भी नम्रता धीरज नहीं है? அதனால அங்கே சாய முடியல, இங்கு சாய முடியல. इसलिए मैं क्या फैसला लूं नहीं समझ पा रहे थे। மிகுந்த வருத்தத்தோடு बहुत ही मन दबाव के साथ, மனதை கடினமாக்கிய கொண்டு अपने मन को दबाते हुए அந்த சாப்பாட்டை சாப்பிட்டேன் என்று சொன்னார். उन्होंने कहा कि मैंने वो भोजन खा लिया। எத்தனை பேர் சாப்பிடுவ? कौन खाएगा ऐसा? யார் சாப்பிடுவோம்? कौन खाएगा? இன்னைக்கெல்லாம் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. आज झूठे खाने को देंगे तो भी खाते नहीं है। நமக்கு வயிறு நிறைஞ்சிட்டு तुरंत कहेंगे पेट भर गया। கொஞ்சம் மீதி இருக்க சாப்பாடை கொடுத்தா अगर मैंने बचा दिया खाना तू खा ले, அவங்க வாங்க மாட்டாங்க. नहीं लेते, நம்ம ஆவிக்குரியவர்கள், क्योंकि हम आत्मिक लोग हैं। தேவனுடைய பிள்ளைகள் அதற்காக துப்பின சாப்பாட்டை சாப்பிடணும்னு சொல்லல. इसलिए मैं ये नहीं कह रही कि थूका हुआ खाना खाओ। தாழ்மை, दीनता, நமக்குள்ள ஒரு தாழ்மை உண்டா இருக்கணும். हमारे अंदर एक दीनता होना है। தாழ்மை இருக்கும் போது जब दीनता होगा, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். तब परमेश्वर हमें आशीर्वाद करेंगे, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीर्वाद करेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பாஸ்டர் தாமஸ் ஐயா ஆவடியில ஊழி செய்துட்டு இருந்தார்கள். पास्टर थॉमस जी वो आवड़ी में सेवा करते थे। அவங்களுடைய ஊழியம் பயங்கரமாய் வளர்ந்து उनकी सेवा बहुत बड़ी है। இன்றைக்கு அவர்கள் கட்டி இருக்கிற ஆலயம் आज के दिन उन्होंने बांधा हुआ कलिसिया பல கோடி மதிப்பான ஒரு பெரிய ஸ்டேடியம் மாட்டு கட்டி இருக்கிறார். कई सारे करोड़ों का बड़ा एक स्टेडियम बांधे हैं। கர்த்தர் ஒரு மனுஷனை இப்படி உயர்த்தா விட்டால் ஒருவனும் தானாக உயர்த்தப்பட முடியாது. यदि परमेश्वर किसी मनुष्य को उठाए ना, कोई भी नहीं उठेगा खुद से। அவர் சொன்ன ஒரு சாட்சி, उन्होंने एक गवाही बताया था, எனக்கு மேல் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். मेरे ऊपर एक बड़े सेवक थे। அந்த ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நான் எதிர்த்து பேசுவதே கிடையாது. मैं उनके विरुद्ध कभी उल्टा बात नहीं किया हूँ। அவர் என்ன சொன்னாலும் அப்படியே செய்வேன். वो जो कहते थे मैं वैसा करता था। நம்ம அந்த கீழ்ப்படுதல் நமக்கு இருக்காது. वो बोले तो तुरंत उन्होंने माना। நாங்க ஒரு எல்லா காரியத்துக்கும் சொன்னா ரொம்ப கஷ்டமான காரியத்துக்கு அல்ல, बहुत ऐसा मुश्किल भरी बात नहीं, எல்லா காரியங்களுக்கும் கூடுமான வரையிலையும் जितना हो सके। பாஸ்டர் சொல்ற வார்த்தைக்கு நாங்க திருப்பி பேசுறது கிடையாது. पास्टर जी जो बोलते थे हमने उल्टा बात नहीं किया है। பாஸ்டர் என்ன சொன்னாலும் ஆமென், पास्टर जो बोलते थे हाँ और आमीन, அப்படி சொல்லும்போது அவர்கள் நம்மை நடத்த முடியும். वो ऐसे जब बोलेंगे तब वो और हमें अच्छे से अगुवाई कर पाते। அவருக்கு மேலிருந்த ஊழியக்காரருக்கு பாஸ்டர் தாமஸ் ஐயா கீழ்ப்படிந்திருந்தபடினால் उनके ऊपर के सेवक के बात को थॉमस अय्या ने बात माना, इसलिए கர்த்தர் அவரை அந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கார். आज के दिन परमेश्वर उनकी सेवकाई को बहुत बढ़ाया है। தமிழ்நாட்டுல அத போல சர்ச் ஒரு சர்ச் இல்ல. तमिलनाडु में उनके चर्च के सिवाय किधर इतना बड़ा चर्च नहीं। ஆவடி என்று சொன்னால் அவ்வளோ பெரிய சர்ச், ஸ்டேடியம் தோத்து போகிற அளவுக்கு இருக்கிறது. आवड़ी कहेंगे तो ही उनका चर्च इतना बड़ा है कि सबका चर्च हर जाएगा। அல்லேலூயா, हालेलुया। அப்ப தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, நாம் கிறிஸ்துவை உடைய சீசர்களா இருக்கணும். हमें परमेश्वर को धारण किए हुए चेला बनना है। நமக்குள்ள
நமக்குள்ளே தாழ்மை இருக்கணும், हमारे अंदर नम्रता होना है, நாம் சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழணும். हमें गवाही भरा जीवन जीना है। தீமோத்தேயுக்குள்ள நல்ல குணாதிசயங்கள் நிறைய இருக்கு. इस तीमुथियुस का और कई सारे गुण है। ஆண்டவருடைய பிள்ளைகள் குறிப்பிட்ட இந்த சில காரியங்கள் आज कुछ नियुक्त बातों को நமக்குள்ள இருக்கும் போது अगर ये बात हमारे अंदर होगा, கர்த்தர் நம்மை பார்ப்பார். प्रभु हमें देखेंगे। கிறிஸ்துவின் ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பாராக. अगर परमेश्वर की आत्मा तुम्हारे साथ रहे, தீமோத்தேயுக்கு மட்டுமல்ல அந்த வாக்குத்தத்தம், केवल तीमुथियुस को ये प्रतिज्ञा नहीं मिली है, வேதத்தை வாசித்தவரை பின்பற்றுகிற எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் சொந்தம். पवित्र शास्त्र को पढ़े हुए हरेक लोगों के लिए प्रतिज्ञा वचन है। இயேசு கிறிஸ்து यीशु मसीह மரணத்தின் சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் उस क्रूस के मृत्यु तक தம்மை தாமே தாழ்த்தினார். अपने आप को दीन किया। அவர் மனுஷ ரூபம் எடுத்து वो मनुष्य के अवतार लेकर சிலுவையின் மரண பரியந்தமே उस क्रूस की मृत्यु तक தம்மை தாமே தாழ்த்தினபடினார் अपने आप को दीन करने के कारण பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி उन्हें सब नामों से ऊंचा उठाकर முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும்படியா, सारा घुटना उनके सामने टिकने के लिए, நாவு யாவும் அவரை அறிக்கை சென்றும்படியா, सारा जुबान उनके नाम को कबूल करने के लिए இயேசுவை கர்த்தர் உயர்த்தினார். यीशु को प्रभु ने उठाया। இயேசுவை கர்த்தர் உயர்த்தினார். यीशु को पिता ने उठाया। இன்றைக்கு இயேசு நம்மை உயர்த்த வேண்டுமானால் अगर यीशु आज आपको भी उठाना है तो கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால் स्वर्गीय परमेश्वर की आत्मा हमारे अंदर होना है तो நாம் கிறிஸ்துவை உடைய கிறிஸ்தவர்களாய் இருக்கணும். हमें सबसे पहले मसीह को धारण करने वाले लोग बनना है। நாம் குடியிருக்கிற வீட்டிலே சாட்சி உள்ளவர்களாய் இருக்கணும். जिस घर के अंदर आप रहते हो वहां पर आपकी गवाही होना है। எல்லா விதத்திலும் தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். हर एक भागों में सबसे बढ़कर दीनता में रहना है। நாம் குருடர்கள், செவிடர்கள், ஊமையர்கள் हम अंधे हैं, गूंगे हैं, बहरे हैं, கிறிஸ்துவுக்குள் मसीह के अंदर இந்த ஒரு சுபாவம் நினைப்பு நமக்குள்ள இருக்குமேயானால் ये विचार यदि हमारे अंदर होगा तो நம்மை காத்துக்கொள்ள हम முடியும். अपने आप को संभाल पाएंगे। ஒருவேளை நம்ம நினைக்கலாம் हम सोचते होंगे நம்ம பிரஸ்டீஜை எப்படி விட்டு கொடுக்கலாம், हमारे प्रेस्टीज को हम कैसे खो बैठेंगे, நாம் எப்படி அவர்களுக்கு முன்பாக குனிந்து போகலாம். उनके सामने हम कैसे झुकेंगे। தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. ऐसा नहीं, பாடல் பாடுகிறார்கள், गीत गाते हैं, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, मसीह को तू डिस्टर्ब मत कर, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. मसीह लोगों को तू डिस्टर्ब मत कर। அந்த கிறிஸ்தவர்கள் மூட்டை பூச்சி போல. कटमल சைன் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் போனேன், முடிச்சிடுறேன். சைன் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் போனேன். एक बार साइन अस्पताल गई थी, அங்கே போனால் உள்ளே விட மாட்டேன்ட்டான். वो अंदर नहीं छोड़ा मुझे, அதனால குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வெளியில் உட்காருங்கன்னான். इसलिए थोड़ा देर बाहर बैठी थी। அங்கே நிறைய பெஞ்சு போட்டிருந்து, वहाँ बहुत सारा बेंचेस डाले थे, அது பெஞ்சில் போய் உட்காந்தேன். उस सीट पे जाकर मैं बैठी। கடிக்குது என்னெல்லாம் கடிக்குது, थोड़ा देर में काटने लग गया। என்னது கடிக்குது. क्या काट रहा है? பெஞ்சுக்கு கீழே குனிஞ்சு பார்த்தா उस बेंच के नीचे झुककर देखी मैं, தேங்குடு மாதிரி மூட்டை கொத்து கொத்தா தொங்குது. मकड़ी की तरह कटमल ऐसा लटक रहा है, मधुमक्खी की तरह, மதுமக்கி, ஆமா மதுமக்கி, मधुमक्खी की तरह மதுமக்கி மாதிரி மூட்டை குத்து குத்தா தொங்குது. ऐसा कटमल लटक रहा था। ஐயோ பார்த்துட்டு உட்காரவே முடியல. मैं बैठ नहीं पाई। அதே மாதிரி वैसे ही கிறிஸ்தவர்களை मसीह लोग கொட்டாத, தாழ்த்தாத, डिस्टर्ब मत करो, அவங்க அழிக்கணும் நினைக்காத. उसको नाश करने को मत सोचो। அவங்க மூட்டை பூச்சி மாதிரி. वो एक कटमल की तरह है। ஒரு மூட்டை பூச்சி அழிச்சா एक कटमल को तुम नाश करोगे 10 மூட்டை பூச்சி எழும்பு. 10 कटमल उठेगा। அதனால மூட்டை பூச்சி அழிக்காத. इसलिए इस कटमल को तुम नाश नहीं कर सकते। மூட்டை பூச்சிக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. उस कटमल को डिस्टर्ब मत कर, கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாய் ஜீவிப்போ, क्योंकि जो मसीह के आत्मा को धारण करेंगे, சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிப்போ, गवाही भरा जीवन जिएंगे, தாழ்மை உள்ளவர்களாய் ஜீவிப்போ. दीनता में रहेंगे। இவர்களுக்கு முன்பாக குனிந்து போவது எப்படி என்று நினைக்காதீங்க. ऐसे मत सोचो मैं क्यों इनके सामने झुकूं, எவர்கள் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். क्योंकि जो अपने आप को झुकाएगा उसी को प्रभु उठाएगा। தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். दीनताओं को परमेश्वर अनुग्रह बरसाता है। எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ जितना तुम अपने आप को दीनता करोगे அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து उतना உயர்த்துவார். परमेश्वर आपको आशीर्वाद करेगा। இப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்கள் தீமோத்தேயுக்குள்ள இருந்தபடினாலே ऐसे एक दिव्य गुण तीमुथियुस के अंदर होने के कारण கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தீமோத்தேயின் ஆவியோடு இருந்தார். परमेश्वर की आत्मा इस तीमुथियुस की आत्मा के साथ रहा। எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் सब படியிடுங்க. घुटने में आएंगे। நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதல்ல, हम केवल ये कहना नहीं कि मैं मसीह हूँ, கிறிஸ்துவை உடைய கிறிஸ்தவர்களாய் இருக்க
இருக்கணும். बल्कि मसीह को धारण किए हुए मसीह लोग बनना தேவனுடைய है। பிள்ளைகள் சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். गवाही भरा हुआ जीवन जीना है। தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். हमारे अंदर दीनता होना है। நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லணும். हमें देखने वाले लोग ये कहना ये मसीह लोग हैं। எல்லாரும் ஜெபம் பண்ணுவேன். हम सब प्रार्थना करेंगे। ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றி. प्रभु आपके समान मुझे बदल दीजिए। உம்மை போல என்னை மாற்றி. आपके समान मुझे बदल दीजिए। நான் உம்முடைய சாட்சியாய் ஜீவிக்கணும். मैं आपके लिए गवाही बनकर जीऊं। என் வாழ்க்கை சாட்சி உள்ளதா இருக்கணும். मेरा जीवन गवाह भरा जीवन होने दो। ஆண்டவரே என் வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கணும். मेरा जीवन में गवाही होने दो। என் வாழ்க்கை தாழ்மை உள்ளதா இருக்கணும். मैं हमेशा दीनता में रहूं। உம்மை போல என்னை மாற்றி. आपके समान मुझे बदलिए। உம்மை போல என்னை மாற்றி. आपके समान मुझे बनाओ। எல்லாரும் ஒரு நிமிஷமாய் திறந்து एक पल ஜெபிப்போம். के लिए मुंह खोलकर प्रार्थना करेंगे। ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. வாய் திறந்து ஜெபம் பண்ணும். जॉब में प्रार्थना कीजिए। ஹalleluya ஹalleluya ஹalleluya. धन्यवाद। ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருவசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி நீங்கள் நடக்கிறவர்களாய் இருங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கடைசி நாட்களிலே எங்களை நியாயம் தீர்ப்பதுடைய வார்த்தை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே வசனத்துக்கு நடுங்க தெய்வ நீர் கிருபை தருவீராக உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஜெபிப்பு. ஹalleluya प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபிப்பு. सब प्रार्थना करेंगे। கிறிஸ்துவின் ஆவி நம்மோடு கூட இருக்க வேண்டும். मसीह की आत्मा हमारे भीतर हो। கர்த்தருடைய ஆவியான் நம்மோடு கூட இருக்க வேண்டும். मसीह की आत्मा हमारे भीतर हो। நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல आप केवल वचन को सुनने वाले नहीं, அதின்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். उसके अनुसार करने वाले बनो। கடைசி நாட்களில் நம்மை நியாயம் தீர்ப்பது கர்த்தருடைய வார்த்தை. आखिरी दिनों में हमें न्याय करेगा परमेश्वर का वचन। இந்த வார்த்தைக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் யாரும் காரணம் சொல்ல முடியாது. इस वचन के सामने कोई कारण नहीं बता पाएगा। கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. परमेश्वर के वचन के सामने कोई बहाना नहीं कर पाएगा। ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். क्योंकि परमेश्वर अपने वचन को हमारी ओर भेज रहा है। ஆண்டவரே நான் நியாய தீர்ப்பினால் வெட்கப்பட்டு போக கூடாது. ஆண்டவரே प्रभु आपके न्याय के दिन में मैं लज्जित न हो। உலகத்திலே நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழனே. इस दुनिया में गवाही में जीवन बिताऊं। நான் சாதாரண கிறிஸ்தவனாய் அல்ல, एक साधारण मसीह व्यक्ति नहीं, கிறிஸ்துவை உடைய கிறிஸ்தவனாய் நான் வாழனே. मसीह को धारण किया हुआ मसीह व्यक्ति बनूं। என் வாழ்க்கை என் குடும்பத்திலும் என் உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலும் நான் சுற்றி இருக்கிற இடத்திலும் சாட்சியாய் இருக்கனே. मैं अपने परिवार में, अपनी जीवन में, अपने पड़ोसी में, अपने लोगों के बीच में गवाही में जीवन बिताऊं। என்னை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லனே. मुझे देखने वाले कहे कि ये मसीही व्यक्ति है। சுபாவம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. आपका गुण मेरे अंदर हो प्रभु உம்முடைய जी। அன்பு எனக்குள்ள வரட்டு. आपका प्रेम मेरे अंदर हो। உம்முடைய மனதுருக்கம் எனக்குள்ள வரட்டு. आपकी तरस खाना मेरे अंदर हो। உமக்குள் இருக்கிற அதே தாழ்மை எனக்குள்ள வரட்டு. आपके अंदर की दीनता मेरे अंदर हो। ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரே. प्रभु जी आपकी महिमा करने के लिए सहायता எல்லாரும் कीजिए। ஜெபியுங்கள். सब प्रार्थना कीजिए। வாயை திறந்து ஜெபியுங்கள். खोल कर प्रार्थना कीजिए। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராக. परमेश्वर आपके जीवन को बदल கர்த்தர் दे। உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராக. परमेश्वर आपके जीवन को बदल दे। ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடிப்பார். समर्पण करने वाले परमेश्वर के बच्चों के हाथों को पकड़ लेगा। தாகமுள்ள தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். प्यासों का प्यास परमेश्वर बुझाएगा। உங்கள் தாகத்தை கர்த்தர் தீர்க்கிறவர். आपकी प्यास को बुझाने वाला परमेश्वर। உங்களால முடியாது, आपसे नहीं होगा, நம்மளால முடியாது. हमसे नहीं होगा। நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், हम तो चाहते हैं कि हम बदल जाए, ஆனா நம்முடைய பிரயாசத்தினால முடியாது. लेकिन हमारी प्रयत्न से कुछ भी नहीं கர்த்தருடைய होगा। ஆவியானவரால் எல்லாம் முடியும். परमेश्वर की आत्मा से सब कुछ होगा। கர்த்தருடைய ஆவியானவரால் எல்லாம் முடியும். परमेश्वर की आत्मा से सब कुछ होगा। ஆண்டவரே நான் அன்புள்ளவராய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். हे परमेश्वर मैं चाहता हूँ कि मैं प्रेमी बनूं, உம்முடைய அன்பு எனக்குள்ள இல்ல ஆண்டவரே. लेकिन आपका प्रेम मुझ में नहीं है प्रभु உம்முடைய जी। அன்பு எனக்குள்ள இல்ல. आपका प्रेम
व्यक्ति बनूं, என்னால் வாழ முடியல, लेकिन मुझसे नहीं हो रहा है, என்னால் வாழ முடியல, मैं जी नहीं पा रही हूँ। ஆண்டவரே இரக்கம் செய்ய, प्रभु जी मुझ पर दया करो, ஆண்டவரே இரக்கம் செய்ய, प्रभु मुझ पर दया करो, நான் சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழனே, गवाही में जीवन बिताऊं, எனக்குள்ளே தாழ்மை உருவாகட்டும் ஆண்டவரே, मेरे अंदर एक नम्रता हो, எனக்குள்ளே தாழ்மை உருவாகட்டும், मेरी अंदर नम्रता हो। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே கேளுங்க, परमेश्वर के सम्मुख में मांगिए, என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தாழ்மை வருகிறது, जिस दिन आपके जीवन में नम्रता होगी, அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும், उसी दिन आपके जीवन में आशीर्वाद उतर आएगी। என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தாழ்மை உருவாகிறது, जिस दिन आपके जीवन में नम्रता होगी, அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஆவியோடு கூட தங்கி இருப்பார், उसी दिन परमेश्वर आपकी आत्मा के संग रहेगा, கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார், आपके भीतर निवास करेगा। எல்லார் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி सब செலுத்து, ताली बजाकर परमेश्वर को धन्यवाद कहेंगे, எல்லார் கர்த்தருக்கு நன்றி செலுத்து, सब कोई धन्यवाद करेंगे। பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக, पवित्र आत्मा जी आपको भर दे, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாராக, पवित्र आत्मा जी आपके भीतर निवास करे, தேவ ஆவியானவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவாராக, पवित्र आत्मा जी आपके संग निवास करे, கிறிஸ்துவின் ஆவி உங்களோடு கூட இருப்பதாக, मसीह की आत्मा आपके संग रहे, ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார், परमेश्वर आपकी सहायता करेगा। ஹalleluya 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 glory மக்கு நன்றி, ஹalleluya வல்லவரே மக்கு நன்றி 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 நன்றி, ஹalleluya குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், यदि पुत्र आपको न छुड़ाए, மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னி, सचमुच आप छुड़ाए जाओगे। குமாரனாகிய இயேசு पुत्र यीशु, உம்முடைய இரத்தம் उसकी लहू பிள்ளைகள் ஒவ்வொருவரை உருவாக்குட்டு, हर एक बच्चों को बना दे प्रभु, பிள்ளைகள் ஒவ்வொருவரை உருமாற்றட்டு, हर एक को परिवर्तन कर दे। இந்த நாள் முதல் आज के दिन से, இந்த நிமிஷம் முதல் इस पल भर में பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை உண்டாகட்டு, बच्चों के जीवन में बड़ी मोड़ हो जाए। கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, परमेश्वर आप आशीष कीजिए। ஹalleluya ஹalleluya हालेलुया, हालेलुया, எல்லாரும் எழுந்து நிற்போம், हालेलुया। हम सब खड़े हो जाएंगे, எல்லாரும் எழுந்து हम நிற்போம், सब खड़े हो जाएंगे। ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் காணிக்கை செலுத்துங்கள், परमेश्वर के नाम की महिमा के लिए दान दीजिए। எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார், எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார், சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே, சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே, துயரத்தம் எனக்காக சிந்தினதா தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார், துயரத்தம் எனக்காக சிந்தினதா தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார், தூதரோடு நின்று அவரே நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன், தூதரோடு நின்று அவரே நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன், எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார், எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார், சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே, சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே, ஆவி தந்திடமே மண்டாடி நான் ஜெபித்திடவே, ஆவி தந்திடுமே மண்டாடி நான் ஜெபித்திடவே, சுத்தரோடு சுத்தனாகவே மிக மிக சென்றிடவே, சுத்தரோடு சுத்தனாகவே மிக மிக சென்றிடவே, துயரத்தம் எனக்காக சிந்தினதா
करेंगे। ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர धन्यवाद। ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆண்டுடைய நாம மகிமைக்காக தேவ பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर के नाम की महिमा के लिए परमेश्वर के लोगों ने दिए हुए दान को प्रभु स्वीकार लेने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को ஸ்தோத்திர, धन्यवाद ஸ்தோத்திர, करेंगे। ஸ்தோத்திர, धन्यवाद ஸ்தோத்திர, धन्यवाद ஸ்தோத்திர. धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को ஸ்தோத்திர, धन्यवाद ஸ்தோத்திர, करेंगे। ஸ்தோத்திர, धन्यवाद ஸ்தோத்திர. धन्यवाद குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु ஸ்தோத்திரிப்போம். मसीह जी को धन्यवाद ஸ்தோத்திர, करेंगे। ஸ்தோத்திர, धन्यवाद ஸ்தோத்திர. धन्यवाद பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद நல்ல धन्यवाद। ஆண்டவரை மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் हैं। தந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. परमेश्वर दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद। சன்னிதானத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. आपकी चरण स्थान में आए हुए हर एक बच्चों को आशीष कीजिए। கேட்ட வேத வசனத்தின்படியே सुना हुआ वचन के अनुसार பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆவிக்குரியவர்களா हर மாற்றுவீராக. एक बच्चों को आत्मिक बना दीजिए। கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு தங்கி पवित्र आत्मा जी हर एक बच्चों के संग रहिए। கிறிஸ்துவை உடைய கிறிஸ்தவர்களாய், मसीह को धारण किए हुए मसीही व्यक्ति சாட்சி बनकर, உள்ள கிறிஸ்தவர்களாய், गवाही में मसीही व्यक्ति बनकर, தாழ்மை உள்ள கிறிஸ்தவர்களாய் नम्रता पाया हुआ मसीही व्यक्ति बनकर, வாழ்ந்து உம்மால் ஆசீர்வதிக்கப்பட जीवन बिताकर आपके द्वारा आशीष पाने के கர்த்தர் लिए அனுக்கிரகம் செய்ய प्रभु जी आप अनुग्रह कीजिए। நல்ல நாமத்தை आपकी மகிமைப்படுத்தி शुभ नाम महिमा हो எங்களை जाए। தாழ்த்தி உடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथों में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी की अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे।